உண்மையின் இரு முகங்களாக வெளிப்படுகின்றன. இந்த அணுகுமுறை தத்துவம் கலந்த அறிவியலின் வழியாக மனித சிந்தனையில் தெளிவும் விழிப்பும் அமைதியும் ஓங்கும் என்ற நோக்கத்துடன் ஆராயப்படுகிறது. Key points: eternal space, ultra hot high energy soup of particles, pure magnetic energy, primordial magnetic field, dark matter halo, dark energy, negative pressure. வேதாத்திரியம் எக்ஸ்பிளனேஷன். சுத்தவெளி என்பது காண முடியாத ஆதாரம். அதுதான் முதன்மை மூலப்பொருள். அதில் இருந்து அனைத்தும் தோன்றி அதிலேயே அனைத்தும் மறைந்து விடுகின்றன. இறைநிலை விளக்கமாக சுத்தவெளியே தெய்வம், சுத்தவெளியே இருட்டு, சுத்தவெளியே பாய்ம பொருள், சுத்தவெளியே தெய்வம், மெய்ப்பொருள், அனாதி, எல்லையற்றது, நிரந்தரமானது, கிராவிட்டி, ஒன்றே ஒன்று, சர்வ வல்லமை உடையது என்றும், சுத்தவெளியின் 4 தன்மைகளாக வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4ம் ஒன்றிணைந்த இயக்கங்களாகவும் வேதாத்திரிய தத்துவம் சுத்தவெளியை பற்றி விளக்குகின்றன. இவ்வாறாக சுத்தவெளியின் பண்புகளும் அடையாளங்களும் அருட்தந்தை அவர்களால் சொல்லப்பட்டு இருந்தாலும் அதற்கு ஈடான சில அறிவியல் சான்றுகளை கீழ்வரும் ஆதாரங்களோடு மெத்தன சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். பால் டிராக் அவர்கள் குவாண்டம் ஃபீல்டு தியரி மூலமாகவும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் யூனிஃபைடு ஃபீல்டு தியரி மூலமாகவும் பிரபஞ்சம் என்பது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்தது என்பதை சுத்தவெளி அனைத்து ஆற்றலுக்கும் மூலதனம் என்ற ஆதாரத்திற்கு சிறப்பாக அமைந்துள்ளன. ஆலன் குத் அவர்களும் எட்வின் ஹம்பிள் அவர்களும் சுத்தவெளி எல்லையற்ற நிலையில் இருப்பதை, சுத்தவெளி பிரபஞ்சம் எப்போதும் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது என்பதற்கான ஆதாரமாக வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் மற்றும் ரோஜர் பென்ரோஸ் அவர்கள் சிங்குலாரிட்டி தியரி மூலமாகவும், ஜான் வீலர் அவர்கள் பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டி தியரி மூலமாகவும், ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் மற்றும் ரோகர் பென்சன் ஆகியோர் சிங்குலாரிட்டி தியரி மூலமாகவும் பிரபஞ்சம் ஆரம்பத்தில் அல்லது பிளாக் ஹோல் நிலைகளில் ஒற்றை நிலையில் காட்டும் சிங்குலாரிட்டியை காட்டும் என்று ஆராய்ச்சி செய்துள்ளனர். இவை அனைத்தும் அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய சுத்தவெளி நிரந்தரமானது, எவர்லாஸ்டிங், ஒன்றே ஒன்று என்ற தத்துவத்திற்கு ஈடாக அமைந்துள்ளன. மேலும் மேக்ஸ் பிளாங்க் அவர்கள் குவாண்டம் தியரி மூலமாக பிளாங்க் ஈராவின் 10⁻⁻43 வினாடிகளில் யூனிஃபைடு ஃபோர்ஸாக இருந்தது. அந்த நிலையில் பிரபஞ்சம் ஒரு கரும் வெற்றிட நிலையில் இருந்தது என்றும், ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அவர்களும் வெளிச்சமில்லா நிலையில் இருந்தது என்பதை குவாண்டம் வேக்யூம் மூலமாகவும், ரோகர் பென்ரோஸ் அவர்கள் சிங்குலாரிட்டி தியரி மூலமாகவும் சுத்தவெளி இருட்டு என்ற தத்துவத்திற்கு இணையாக பார்க்கப்படுகிறது. மேலும் மேக்ஸ் பிளாங்க் அவர்கள் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் மூலமாகவும், ஐன்ஸ்டீன் அவர்கள் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் மூலமாகவும் பிரபஞ்சத்தில் நிரந்தர ஆற்றல் இருப்பதை விளக்கினார்கள். மேலும் ஆரோன் பென்ரோஸ் அவர்களும் ராபர்ட் வில்சன் அவர்களும் காஸ்மிக் வேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில தரவுகளாலும், ஐசக் நியூட்டன் அவர்களின் ஈர்ப்பு விசை விதி மூலமாகவும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாகவும், வீரா ராபின்சனின் டார்க் மேட்டர் மூலமாகவும் சுத்தவெளி, அனாதி, தெய்வம், கிராவிட்டி என்பதற்கு ஈடான சில சான்றுகளை கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ப்ரீமார்டியல் பிளாஸ்மா தியரி மூலமாக பிளாஸ்மா மாஸ் மற்றும் சார்ஜ் இல்லாத எனர்ஜி ஒன்லி பார்ட்டிகல்ஸ் என்பது முழு பிரபஞ்சத்தை எங்கும் ஊடுருவி இருந்தது. இதற்கு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உருவாக்கம் மூலம் பிளாஸ்மா மேக்னெட்டிக் ஃபீல்டு, காஸ்மிக் ஃபீல்டு உருவாக்கி பிரபஞ்சத்தில் எங்கும் ஊடுருவும் சக்தியாக நிலைத்திருந்தது. இதனையே தொடர்ந்து வரும் ஆர்னோ பென்சன் அவர்களும் பீட்டர் ஹிக்ஸ் அவர்களும் ஹிக்ஸ் ஃபீல்டு மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஆனால் எங்கும் ஊடுருவும் புலங்களாக செயல்படுவதை சுத்தவெளி எங்கும் ஊடுருவும் ஆற்றல் என்பதற்கும் பாய்ம பொருள் என்பதற்கும் ஒரு சான்றாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் பெஸ்கின்
காலர்ட் அவர்களும் குவாண்டம் ஃபீல்டு தியரி மூலமாக சிறிய அளவிலான குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் நடப்பதையும், த ஏர்லி யூனிவர்ஸ் மூலமாக எல்லா விசைகளும் ஒருங்கிணைந்த நிலையில் இருந்தன என்பதும், ஹாக்கின்ஸ் மற்றும் பென்ரோஸ் அவர்கள் த நேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப் த டைம் என்பதன் மூலமாக வெற்றிடம் அல்ல, அதில் எல்லா விசைகளும் ஒருங்கிணைந்திருக்கின்றன என்பதற்காக சுத்தவெளி வெற்றிடம் இல்லை என்று அருட்தந்தை அவர்களின் தத்துவத்திற்கு இணையாக பார்க்கப்படுகிறது. சுத்தவெளியில் இருந்து உருவான முதன்மையான ஆற்றல் அனைத்து அடிப்படை புலங்களிலும் பரவி துகள்களின் நிலைகளை மாற்றி செய்கின்றன. இவை கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈர்ப்பு மூலமாகவும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்சாரம் மற்றும் காந்தத்தாலும், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபீல்டு அணு கருக்களை கட்டுப்படுத்தும் சக்தி பராமரிப்பிலும், வீக் நியூக்ளியர் ஃபீல்டு அணுக்களின் மாற்றங்களை ஒழுங்குபடுத்தி பருப்பொருட்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது. இது சுத்தவெளி அனைத்து துகள் நிலைகளிலும் புலங்களிலும் அறிவை வெளிப்படுத்தும் வழியாகும். இவை சுத்தவெளியின் சர்வ வல்லமையுள்ள தன்மையை பெற்றிருக்கின்றன என்று இந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் நிரூபிக்கிறது. இப்பொழுது சுத்தவெளியின் ஒருங்கிணைந்த 4 தன்மைகளை பார்க்க இருக்கிறோம். சுத்தவெளியின் பண்புகளும் 4 ஒருங்கிணைந்த தன்மைகள் மூலமாக சிந்திக்க இருப்பது, பிரபஞ்சம் தோன்றும் முன் இருந்த நிலை சுத்தவெளி எனப்படும் பரம அமைதி நிலை. அது எவ்வித துகள்களும் இல்லாமல் அனைத்தையும் தாங்கி நிற்கும் இன்ஃபினிட் ஃபீல்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த சுத்தவெளி எப்போதும் தன்னுள் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் கொண்டது. அதுவே பேராற்றல் எனப்படுகிறது. அந்த அழுத்தம் எந்த வெளிப்புற விசையாலும் ஏற்படவில்லை. அது தன்னுள் இயங்கும் தன்னிருக்க ஆற்றலாகும். அந்த ஆற்றலிலிருந்து மிக நுண்ணிய அதிர்வுகள் தோன்றின. அதுவே நுண் அதிர்வு கைனமேட்டிக் வேரிங் எனப்படுகிறது. பிளாங்க் காலத்தில் 1900ஆம் ஆண்டு மார்க்ஸ் பிளாங்க் அவர்கள் தனது குவாண்டம் எனர்ஜி குவான்டைசேஷன் தியரி மூலமாக ஆற்றல் தொடர்ச்சியாக அல்லது தனித்தனியான அளவுகளில் குவாண்டா வெளிப்படுகிறது என நிரூபித்தார். இதன் மூலம் வெற்றிடத்திற்குள்ளும் வேக்யூம் எனர்ஜி டென்சிட்டி இருப்பது உறுதியானது. அந்த நிலைதான் சுத்தவெளியின் தன்னிருக்க ஆற்றலாகும். அதிலிருந்தே பேர் ஆற்றல் நுண்ணதிர்வுடன் வெளிப்பட தொடங்கியது. அந்த அதிர்வுகள் மிக சிறிய ஈர்ப்பு அலைகளை மைக்ரோ கிராவிடேஷனல் ஆசிலேஷன்ஸ் உருவாக்கின. அதுவே கிராவிடான் ஃபீல்டு தோன்றிய ஆரம்ப கட்டம் என்பதாக கருதலாம். அருட்தந்தை அவர்களின் தத்துவப்படி சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டது. அதில் இருந்து இறை துகள்கள் தோன்றின. அதாவது பேராற்றல் தன்னையே இறுக்கிக் கொண்டபோது நுண் அதிர்வு தோன்றி அதில் இருந்து துகள்கள் உருவாகன. அத்துகள்கள் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அல்லது வாய்டு பார்ட்டிகல்ஸ் என இருக்கலாம் என கருதப்படுகிறது. சிமெட்ரி பிரேக்கிங். பிளாங்க் காலத்தின் இறுக்கம் அதிகரித்த போது ஆற்றலின் ஒருமை உடைந்துவிட்டது. அதுவே சிமெட்ரி பிரேக்கிங் எனப்படும் நிலை. இது அருட்தந்தை அவர்கள் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் எவ்வாறு சுத்தவெளியானது இறுக்கி தன்னைத்தானே நொறுக்கிக் கொண்டது என்பதற்கான ஒரு ஈடாக எடுத்துக்கொள்ள முடியும். இதனை ஆலன் குத் இன்ஃப்ளனேஷனரி யூனிவர்சரி தியரி மூலமாக விளக்கினார். இதில் வெவ்வேறு துறைகள் பிரிந்து உருவாகின. கிராவிடேஷனல் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபீல்டு மற்றும் வீக் நியூக்ளியர் ஃபீல்டு. இவை ஒரே பேராற்றலின் பல்வேறு வெளிப்பாடுகள். அந்த பிரிவின் அடிப்படையில் நுண் அதிர்வு திசை மாற்றம் பெற்று துகள்கள் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் உருவாகத் தொடங்கின. அவை ஒன்றோடு ஒன்று மோதிய போது மிக வெப்பமான அல்ட்ரா ஹாட் ப்ரீ மாடியல் பிளாஸ்மா சூப் உருவானது. அந்த பிளாஸ்மா நிலைமைக்குள் பீட்டர் ஹிக்ஸ் அவர்கள் விளக்கிய ஹிக்ஸ் மெக்கானிசம் செயல்பட்டு போசான் பார்ட்டிகல்ஸ் உருவானது. இவை துகள்களுக்கு பருமன் அளிக்கும் முக்கியமான கட்டமாக இருந்தது. இதுவே பேராற்றல் தன்னில் புதிய அதிர்வை உருவாக்கி பிரபஞ்சத்தை உறுதியான வடிவம் பெற செய்தது. ப்ரீமார்டியல் பிளாஸ்மா ஸ்ட்ரக்சர். பி.ஜே.இ. பெபல்ஸ் தனது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிசிக்கல் காஸ்மாலஜி நூலில் ப்ரீமார்டியல் பிளாஸ்மா என்னும் ஆரம்ப நிலை பிரபஞ்சத்தின் அடிப்படை அமைப்பு என்று விளக்கினார். அவர் தனது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிசிக்கல் காஸ்மாலஜி நூலில் ப்ரீமார்டியல் பிளாஸ்மா என்னும் ஆரம்ப நிலை பிரபஞ்சத்தின் அடிப்படை அமைப்பு என்று விளக்கினார்.
இது சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் என்ற பேராற்றலின் செயல் வடிவமே ஆகும். அந்த அழுத்தத்தின் உள் அதிர்வாகவே நுண் அதிர்வு இயங்குகிறது. அதுவே பிரபஞ்சத்தின் ஒழுங்கை உருவாக்கும் பேரறிவாகும். பிளாஸ்மா ஸ்கெலிட்டன் அண்ட் டார்க் மேட்டர் ஹேலோ. பிகான் அவர்கள் பிளாஸ்மா ஸ்ட்ரக்சர் இன் த யூனிவர்ஸ் என்ற ஆய்வில் பிளாஸ்மா பிரபஞ்சத்தின் எலும்புக்கூடு போல செயல்படுகிறது என்று கூறினார். அந்த பிளாஸ்மா துகள்களுக்கு டார்க் மேட்டர் ஆக்சியான் ஃபீல்டு ஈர்ப்பை அளிக்க, டார்க் எனர்ஜி விலக்கு விசை அளிக்கிறது. இவ்விரண்டும் சேர்ந்து சுத்த வெளியின் சூழ்ந்து அழுத்தும் நிலையை நிலைநிறுத்துகின்றன. இதிலேயே பேராற்றல் தன்னிலை நிலைத்திருக்க கொண்டிருக்கின்றன. அந்த சமநிலையின் ஒழுங்கே பேரறிவு வெளிப்படுகிறது. இதன் உள் அதிர்வுகளே நுண் அதிர்வாகியது கைனமெட்டிக் குவாரிங். இதுவே பிரபஞ்சத்தின் தொடர்ச்சியான ஒழுங்கு அலை ஆகும். கிராவிடேஷனல் பைண்டிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன். எட்வின் ஹம்பிள் அவர்கள் கேலக்சிகள் தூரம் செல்வதை ஒளி சிவப்பு மூலம் கண்டறிந்தார். இதன் மூலம் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைகிறது என்ற உண்மை நிரூபிக்கப்பட்டது. அதன் விரிவு நெகட்டிவ் பிரஷர் ஃபீல்ட் எனும் டார்க் எனர்ஜி காரணமாக நிகழ்கிறது. ஆனால் அதே நேரத்தில் டார்க் மேட்டர் ஹேலோ கேலக்சிகளை சுற்றி கிராவிடேஷனல் பைண்டிங் அளிக்கிறது. இதில் ஈர்ப்பு மற்றும் விலக்கு இரண்டும் ஒரே பேராற்றலின் இரு முகங்கள். அந்த இரண்டிற்கு இடையே நுண் அதிர்வு தொடர்ந்து இயங்கி பிரபஞ்சத்தை சமநிலையில் வைத்திருக்கிறது. காஸ்மிக் கான்டினென்டிங். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தெரிவிப்பது பிரபஞ்சத்தின் வெற்றிட பகுதிகளிலும் வாய்டு மேக்னெட்டிக் ஆசிலேஷன்ஸ் மற்றும் பிளாஸ்மா ஃப்ளோஸ் தொடர்ச்சியாக உள்ளன. அந்த சுழற்சி அலைகள் சுத்த வெளியின் நுண் அதிர்வாகவே கைனமெட்டிக் குவாரிங் செயல்படுகின்றன. இதுவே பேராற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதற்கான நேரடி சான்று. அந்த இயக்கத்தை ஒழுங்கு செய்யும் நுண்ணிய அறிவு பேரறிவு. அதனால்தான் பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் புதிய கேலக்சிகளை உருவாக்குகின்றன. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தத்துவ பொருத்தம். சுத்தவெளி எப்போதும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டே இருக்கும். அந்த அழுத்தம் காரணமாக அதிலிருந்து இறைத்துகள் தோன்றுகின்றன. அவை சுழற்சி பெற்றவுடன் காந்தம் உருவாகிறது. அந்த காந்த அலைதான் விளக்கும் விசையாக செயல்படுகின்றன. இது அறிவியல் விளக்கும் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி சமநிலையுடன் முற்றிலும் ஒத்ததாகும். சுத்தவெளி தன்னிறுக்கிக் கொள்ளும் பேராற்றல் காரணமாக நுண் அதிர்வு உருவாகிறது. அந்த அதிர்வின் ஒழுங்கே பேரறிவு. அதுவே பிரபஞ்சத்தை தொடர்ச்சியாக வற்றா இருப்பாக இருக்கச் செய்கிறது. இவை அனைத்தும் ஒரே ஒழுங்கு பேரறிவின் வழி ஒருமையாக இயங்குகின்றன என்று பிரபஞ்ச இயக்கமாகிய சிவ சக்தி நிலையினை ஆராய்ந்து அறிந்து கொண்டோம். இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சிவத்தின் நிலையான சுத்த வெளியை அறிந்து கொள்வதை காட்டிலும் தவத்தின் மூலமாக தனது 6வது அறிவின் சிறப்பின் மூலமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாம் வல்ல தெய்வமே எங்கும் உள்ளது, எங்கும் நீக்கமர நிரம்பி உள்ளது என்பதனை உணர்ந்து இவ்வுலகில் மேன்மக்களாக வாழக்கூடிய தகுதியை அனைவரும் பெற முடியும் என்று கூறி இந்த ஆய்வினை நிறைவு செய்து கொள்கிறேன். இம்ப்ளிகேஷன் ஃபார் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி. விஞ்ஞானம் மெய்ஞானம் என்ற தத்துவங்கள் இயற்கையின் உண்மை நிலையை அறிவதிலும் அறிந்து அதன் விளைவுகளை வாழ்வில் அனுபவிப்பதிலும். டைம் முடிஞ்சிருச்சு. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, வாழ்க்கை வளமுடன். ஆனா இது ஸ்லைட்ல கரெக்டா 18 ஸ்லைடு தான் இருக்கு, அதை முடிச்சிட்டீங்க. மறுபடியும் பேசுனீங்க, அதுதான். எவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுங்க ஐயா? இல்ல கரெக்டா நீங்க 18 ஸ்லைடு முடிச்சிட்டீங்க. இல்ல மறுபடியும் பேசுறீங்களா? உங்க ஸ்கிரீன்ல அது முடிஞ்சிச்சு. கடைசியா இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அது சொல்லணும் தானங்க ஐயா மறுபடியும்? இல்லைங்கம்மா, ஆனா உங்க ஸ்லைட்ல இல்ல. சரி சரிங்க, ஓகேங்கய்யா. அது போட விட்டோங்கய்யா. ஓகே. அது இன்னைக்கு அதையும் ஆட் பண்ணி வேணா இது பண்ணிக்கோங்க. சரிங்கய்யா, ஓகேங்கய்யா, வாழ்க்கை வளமுடன். அது சொல்லி முடிச்சிருங்கம்மா. ஸ்லைடு தானே போடணும். உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கா? கண்டென்ட் இருக்குங்கய்யா. சொல்லிருங்க. டைம் ஆயிடுச்சுங்களாங்கய்யா? டைம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சு அடுத்தவங்க பேசணுங்கய்யா, அதுக்காக தான். டைம் முடிஞ்சிருச்சுங்கய்யா. அவ்வளவுதான், ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும் முடிக்கிறதுக்கு.
அடுத்தவங்க யாரும் பேசுனா பேசிட்டுங்க. வேணா அது ஸ்லைடு போட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனா எழுதி வச்சிருக்கீங்க கண்டென்ட் இருக்கு. வாழ்க வளம். ஐயா குரு ஐயா. அடுத்தது உங்க டீம் தான்மா. உங்க டீம்ல இருந்து ஆமாங்க யார் ஐயா, பேசுறாங்க? யாருன்னு தெரியலங்க ஐயா. யாரும் பிபிடியும் எதுவும் அனுப்பல. குரு ஐயா, தியாகராஜன் ஐயா, மாணிக்கவாசம் ஐயா, ஜெயபால் ஐயா, கலாவதி அம்மா, உள்ள இருக்கிற எல்லா ஆசிரியரும் மேற்கொண்டு நீ எப்படி சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா அது. நாகராஜன் ஐயா சொல்லுங்க. அம்மா உங்க டீம்ல இருந்து இன்னொருத்தர் யாரு பேச போறாங்க? யாரு முடிவு பண்ணிருக்காங்க? ஐயா அவங்க நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா அடுத்த வாரம் பேசுறேன்ட்டாருங்க. அடுத்த வாரம் இல்லைங்க ஐயா, அடுத்த சுத்துக்களி டைம் வரும்போது பேசுறேன்னு சொல்லியிருக்கான். ஓகே. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ராதாமா அம்மா ஐயா, ராதாமா இருக்காங்க உள்ள எங்க டீம். ராதா ரவிச்சந்திரன் சுத்தவெளி டீம். ஐயா இன்னும் ஆக்சுவலா நடுவுல கொஞ்சம் ஆலியார் போனதுல டச்சு விட்டு போச்சு. இப்போ இந்த 10 மினிட்ஸ்க்குன்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இவ்வளோ ஸ்லைட்ஸ் போடணும், இவ்வளோ பேஜஸ் இருக்கணும், அப்படி ஏதாச்சும் இருக்கா? இப்ப சசிகலாமா நீங்க பண்ணது எவ்வளவு பேஜஸ் இருக்கும் நீங்க பேசுனது? பேஜஸ் இல்லைங்கம்மா, 15 மினிட்ஸ்ல பேசணும். 15 ஓகே மினிட்ஸ்ல நீங்க சுருக்கமா கண்டென்ட் ஸ்லைடு கவர் போடணும். பண்ணணும். ஓகே. மெயினா பிபிடி தான் இல்லையா? நமக்கு ரிட்டன் மெட்டீரியலை பத்தி கவலை இல்லை, நம்ம சொல்ற மாதிரி சொல்லிடலாம் ஃபாஸ்டா. நான் நேத்து அப்படி சொல்லல, பொறுமையா வாழ்க வளமுடன் கண்டென்ட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வாழ்க வளமுடன். சசிகலாமா ஐயா. சசிகலாமா ஐயா சொல்லுங்க ஐயா. சசி ஐயா லைன்ல தான் இருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன். 2 நிமிஷம் ஒரு வர்த்தக விளம்பரம். தியாகராஜையா, சொல்லுங்க ஐயா. தியாகராஜையா, குரு ஐயா சொல்லுங்க ஐயா. ஆதவா அப்படிங்கிறவர் இதுல எங்க செட்ல ஜெயபால் ஐயா, விஜயலட்சுமி அம்மா எங்க செட்ல எம்ஃபில் பிஹெச்டி படிச்சவர் இன்னைக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. அவர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்ஃபில் மைக்ரோபயாலஜி, எம்ஏ யோகா, எம்ஃபில் யோகா, பிஹெச்டி யோகா, எஜுகேஷன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எம்எஸ்சி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே அதில் ஒரு எம்ஃபில் முடிச்சிருக்கிறாரு. இப்போ லைனில் இருக்கிற ஐயா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. ஆதவ ஐயா மைக்கை அட்மிட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அந்த அறிவியல் கருத்தரங்கள்ல இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆராய்ச்சி பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம அருட்தந்தையோடு ஒரு 30 ஆண்டு காலம் பயணம். படிக்கிற காலத்திலேயே அவரோடு 21 வயதிலேயே தொடர்பு ஏற்பட்டது. பல செய்திகளை அவர்களுடைய அந்த தத்துவங்களை உலக மக்களுக்கு நம்ம எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தரங்கு. எனக்கு இதுல இணையக்கூடிய வாய்ப்பு ஐயா மூலமா, மணிவாசகம் ஐயா மூலமா கிடைத்தது. ரொம்ப நன்றி. எனக்கு காலம் கருதி என்னுடைய விளக்கத்தை நான் நிறுத்திக் கொள்கிறேன். நம்ம ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் நேரம் கிடைக்கும் போது நம்ம இணைந்து பேசிக்கொள்ளலாம். நன்றி ஐயா. வாழ்க்கை. நன்றிங்க. ஐயா ஆதவையாவை பத்தி நான் 2 நிமிஷம் சொல்லிடுறேன். ஆதவையா வெல்கம் டு டீம் அன்போர்டுங்கய்யா. ரொம்ப சிறப்புங்கய்யா. நம்ம டீம்ல நம்ம ரிசர்ச் பண்ணி மறுபடியும் இப்போ அறிவியலாளர்களில் வந்ததுக்கு இணைப்புக்கு நன்றிங்கய்யா. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் COVID-19க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. நம்ம நேரா மீட் பண்ணுவோம் ஆலியார்ல. வாழ்க வளமுடன். சூப்பருங்கய்யா. தெரியுதுங்களா ஐயா? கரூர் கலாவதி. தெரியுமா? வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன். பழைய ஆதவாவா? ஆமா, பழைய ஆதவா, கே ஆதவா, சேந்தமங்கலம் குருங்க ஐயா. தெரியுதா ஐயா? ஆகா, எவ்வளவு அதான் பார்த்தேன். குருன்னு உடனே சேந்தமங்கலம் தானே ஞாபகத்துக்கு வரும். வேற என்ன ஞாபகத்துக்கு வரும் குருனாலே?
ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பு சிறப்பு பண்ணுங்க. நல்லா வாழ்த்துக்கள். செய்யுங்க. வாழ்க வளமுடன். நல்லா செய்யுங்க. நல்லது நல்ல வாழ்க. வாழ்க வளமுடன். மாணிக்கவாசகம் ஐயா, வஹீதா வேலண்டினான்னு ஒரு நேம் புதுசா இருக்கா மாதிரி இருக்கு. அது ஏற்கனவே வந்திருக்கிறாமா. அவங்களுடைய மதர் வந்து உடம்பு சரியில்லைன்னு குறுக்க சில நாளா வரல. ஆன்லைன்ல பணம் அவங்க ஆன்லைன்ல கேட்டுக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தவங்க தான். இப்போ ஒரு 1 மந்த்ஸா அவங்க மதர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ட்ரீட்மெண்ட் இவங்க தான் பக்கத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஓஹோ, ஓகே ஓகே, பரவாயில்ல. நிறைய புதுசு புதுசா வராங்க. நல்ல அறிகுறி தான் இது. வருமா 100 பேர் ஜாயின் பண்ண ஆன் பண்ணா 100 பேர் உள்ளார இருக்கணும். அப்படி பார்ப்போம். அதெல்லாம் வந்துருவாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. 1000. ஓ, குரு. அதுக்குதான் குரு ஒண்ணு. நமக்கு குரு ஒண்ணு வேணுங்கிறது இதுக்குதான். உள்ளுவதெல்லாம் உயர்வாக உள்ளுதல். கரெக்டா இருக்குது ஐயா. வாழ்க வளமுடன். சரி, ப்ரொசீட் பண்ணலாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து சுத்த வழியில யாரும் பேசலைன்னா அவங்க இறைத்துகள் பேசுங்கய்யா. ஐயா அந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ணி எவ்வளவு ஸ்லைட்ஸ் இருந்தா கரெக்டா இருக்குங்கய்யா? 10-15 மினிட்ஸ்னா அதுதான் நான் சொன்னேன். நார்மலா? நீங்க ஒரு 2 ஸ்லைடு கூட வச்சுட்டு நீங்க பேசலாம் 15 மினிட்ஸ். ஓகே ஓகே ஸ்லைடு ஓகே நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா ஓகே அந்த ரைட் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணணும். ஓகே ரைட். இல்லைங்களா? ஸ்கிரிப்ட் எதுவும் வேதாத்திரி தேவையில்லை, விளக்கம், ஸ்லைட்ஸும் அறிவியல் நம்மளுடைய விளக்கம். விளக்கமும் மட்டும்தான். ஓகே ஆமா, ஓகே. வேதாத்திரி நெக்ஸ்ட் விளக்கம், அறிவியல் விளக்கம், அதுக்கப்புறம் ஓகே. சமுதாய அந்த நம்ம டெம்ப்ளேட்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த கொடுத்தது டெம்ப்ளேட்டோட மட்டும். கவர் பண்ணணும். சரி சரி ஓகே. நெக்ஸ்ட் சுத்தவெளியில நான் ஃபினிஷ் பண்ணிடுறேங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க ஐயா. பிரேமையா இன்னைக்கு சப்மிட் பண்றாருங்க ஐயா. வாழ்க வளமுடன். பிரேமையா நீங்க ஆரம்பிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. தியாகையா, இந்த அறிவியல் அரங்கத்தில் போட்டிருக்கேன். இப்போ ஃபோன்லேருந்து தான் பேசுகிறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கய்யா. அந்த சர்வதேச கருத்தரங்கம் அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன். தியாகையா ஓபன் பண்றேங்க ஐயா. அதான் நான் ஃபோன்லேருந்து தான் பேசுகிறேன். நான் பிரிண்ட் அவுட் இருக்கு, நான் அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் ஓப்பன் பண்ணிடுங்க. அப்படியே பேஜ் டவுன் பண்ணிட்டே வாங்கய்யா. பேச ஐயா இப்ப சசிகலாமா பேசின கண்டென்ட் ஓகேயா? அந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்குமா? நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க? அத அந்த ஸ்லைட்ல கொண்டு வாங்க. நீங்க ஏற்கனவே கட்டுரை ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த கட்டுரையில இருந்து அதனுடைய சாராம்சத்தை எடுத்து நீங்க ஸ்லைட்ஸா போட்டுருங்க. சர்வதேச கருத்தரங்கம் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்கய்யா. ஸ்கிரீன் தெரியுதுங்கய்யா. வாட்ஸ்அப் குரூப் போங்கய்யா. ஐயா ஓபன் பண்ணிட்டேங்கய்யா. நீங்க அனுப்பின டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டேன். இப்போதான் தெரியுது. ஓகே. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குழுவில் இருக்கும் ஒவ்வொரு உயிரையும், ஒவ்வொரு அன்பர்களையும் வணங்கி இப்போ தலைப்புக்குள்ள போகிறோம். இறைத்துகள் விண் அறிவு. வேதாத்திரி மகரிஷியை மற்றும் அவர்களுடைய குருமார்களை வணங்கி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி துவங்குகிறோம். இந்த குழுவில் இணைந்துள்ள ஆய்வாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். என் பேர் பிரேம், ஃப்ரம் சிங்கப்பூர். ஜெயபால் ஐயாவோட சேர்ந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். அக்னாலஜ்மெண்ட். கருத்தரங்க உறுப்பினராகிய மாணிக்கவாசகம் ஐயா, தியாகராஜன் ஐயா, அனைத்து பேராசிரியர்களுக்கும், ஆழியார் அறிவித்திருக்கோயில் ஆராய்ச்சி மைய இயக்குநர்களுக்கும் வணக்கம். உரையின் நோக்கம்:
இறைத்துகள் விண் பற்றிய வேதாத்திரிய கருத்துக்களை இன்றைய அறிவியலோடு ஒப்பிட்டு ஆய்வு. நவீன குவாண்டம் இயற்பியல் மற்றும் வேதாத்திரியம் ஆகிய இரண்டையும் இணைத்து ஒரு விஞ்ஞான பார்வையை இந்த உரை வழங்குகிறது. மேலும் இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு ஆழமான விஞ்ஞான ஆன்மீக கோணத்தை இந்த உரை விளக்குகின்றது. இந்த உரை கல்வி மற்றும் ஆன்மீகத்தை இணைக்கும் பாலமாக உள்ளது. இறைத்துகள் பிரபஞ்ச எங்களுக்கு மூல காரணமாக அமைந்துள்ளது என்பதே எங்கள் கூற்று. இந்த இறைநிலையின் தன்மாற்றமான இறைத்துகள் வின், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஹைட்ரஜன் என்ற வரிசையில் அறியப்பெற்றால் தெய்வ நிலையை மறக்க முடியாது. வன்முறை மூலம் பிறருக்கு துன்பமும் இழைக்க முடியாது. உலகத்தில் சமுதாய வாழ்வில் அமைதியே நிலவும் அன்பும் கருணையோடும் வாழ முடியும். மெயின் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ்: இறைத்துகள் வின், அறிவு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அறிவு. இந்த அறிவு இறைத்துகள்களில் எப்படி செயல்படுகிறது, விண்ணில் எப்படி செயல்படுகிறது, எலக்ட்ரானில் எப்படி செயல்படுகிறது, புரோட்டானில் எப்படி செயல்படுகிறது, இறைத்துகளிலிருந்து புரோட்டான் வரை எப்படி பரிணாமம் அடைந்து அந்த பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு சூரியனின் நட்சத்திரத்திலும் நியூட்ரானாக எப்படி பரிணமிக்கிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் தான் எங்களுடைய உரையின் நோக்கம். முதலில் வேதாத்திரி மகரிஷி, இந்த இதில் வேதாத்திரி மகரிஷி அவரோட விளக்கம், அதற்கப்புறம் குவாண்டம் ஃபிசிக்ஸோட விளக்கம், அப்புறம் வேதாத்திரி மகரிஷிக்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கும் உள்ள தொடர்பு, அதோடைய அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே அதாவது வேதாத்திரி மகரிஷியுடன் சேர்ந்த குவாண்டம் பிசிக்ஸோட அப்ளிகேஷன் சூரியன் எப்படி இருக்குங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். வேதாத்திரி இறைத்துகள் தத்துவம் மேவிய சீவன் வடிவதில் சொல்லிடில் கூவின் மயிரொன்று நூறன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறாயிரத்தொன்றே என்ற கடவுள் துகளை முதலில் திருமூலர் வழங்கினார். அவர் வேதாத்திரி மகரிஷியின் ஒரு வழிகாட்டுதல் உள்ளவர். அவர் திருமூலரை வணங்கி அவருடைய தத்துவத்துக்குள் போகும். முதலில் வேதாத்திரி மகரிஷியின் இறைத்துகள் தத்துவம்: சுத்தவெளி இருப்பு நிலையானது, வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் திறனுடையது. சுத்தவெளியின் தண்ணீருக்கும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாக உள்ளது. இந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் நுண்ணதிர்வு ஏற்படுகிறது. இதனால் சுத்தவெளியில் மடிப்பில் விழுந்து தொடர இறுக்கத்தால் தானே துகளாக நொறுங்குகிறது. இதையே இறை துகள், இதுவே பரம அணு. வேதாத்திரி மகரிஷியின் அணு தத்துவம், அதனுடைய கவிதை: அணுவினது தத்துவத்தை யான் ஆராய்ந்தேன், அண்டபிண்ட சாரசங்கள் அதன் கூட்டன்றோ, அணுவினிலே சூடுண்டும் குளிருண்டு, அதனுள்ளே காந்தம் என்ற உயிரும் உண்டு, அணுவினிலே இருளுண்டு ஒளியும் உண்டு, அசைவுண்டு எழுச்சி கவர்ச்சியும் உண்டு, அணுவினிலே அண்டபிண்டம் அனைத்தும் உண்டு, ஆலமரம் அதன் வித்தியால் உள்ளார் போல். இந்த வேதாத்திரி மகரிஷின் அணு தத்துவத்தில் விண் சுழற்சியோடு இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தும் இணைய சுழல்கின்ற விண்ணுக்கு சூழ்ந்தெழுத்தும் வேகத்திரையாக உள்ளது. அதன் காரணமாக விண்ணில் அடங்கியிருந்த இறைத்துகள்கள் விண்ணை விட்டு வெளியேறுகின்றன. விண்ணின் கரைசலானது விண்ணுக்கு சூழ்ந்து திணிவுபெற்று காந்த கரைசலாக மாறுகின்ற போது அழுத்தம் என்ற காந்த தன்மாற்றம் நிகழ்கிறது. விண் கரைசலால் அந்த தொகுப்பில் உள்ள இறைத்துளின் எண்ணிக்கை குறைய வேகம் குறைவுபடுகிறது. இந்த வேதாத்திரி மகரிஷின் தத்துவத்தில் எலக்ட்ரான் வேகமாக சுழலக்கூடியது, புரோட்டான் அதை விட மெதுவாக சுழலக்கூடியது, நியூட்ரான் அதை விட மிகவும் மெதுவாக சுழலக்கூடியது. இது வேதாத்திரி மகரிஷின் அணு தத்துவம். ஒரு எளிய தத்துவத்தை பாமரர்களுக்கும் புரியறதுக்காக அந்த அணு தத்துவத்தை மகரிஷி சுத்தவெளியிலிருந்து கொடுத்தாரு. ஆனால் இப்போ குவாண்டம் பிசிக்ஸ், இப்போ உள்ள வேர்ல்டு 2025 மகரிஷிக்கு பிறகு பெரும் எழுச்சி பெற்று நோபல் பரிசுகளை அதிகமாக குவிச்சது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நோபல் பரிசு பெற்ற குவாண்டம் பிசிக்ஸையும் மகரிஷியோட கருத்தையும் கொண்டு போகிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் இன்னொன்று இருக்குது. இதன் மூலம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கே நோபல் பரிசு வாங்கி கொடுக்குங்கிற எய்ம் ஒன்று இருக்குது. இதுவரையிலையும் தனிப்பட்ட மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்காது, ஆனால் ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்கும். அதனால நாங்கள் இப்போ நோபல் பரிசு எடுத்த குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிற கான்செப்டை மகரிஷி தத்துவத்தை இணைக்கிறோம். முதலில் மகரிஷி கொடுத்த இறைத்துகள் அது வின் அப்படிங்கிற தன்மையாக மாறி எலக்ட்ரான் பாசிட்ரான்கிற பரிணாம வளர்ச்சி அடைந்து குவார்க்குகளாக பரிணாமம் அடைந்து மறுபடியும் புரோட்டான் என்று இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நீக்கமறை நினைக்கிற பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அதற்கு உதாரணம், ஒரு புல் பரிணாம வளர்ச்சியில் தொட்டாசினிங்கியாக தன்மாற்றம் அடையும். அதே மாதிரி ஒரு கூட்டுப்புழு பரிணாமம் அடைந்து வண்ணாத்து பூச்சியாக பரிணாமம் அடையும். அதே மாதிரி வின் அப்படிங்கிறது எலக்ட்ரானா பாசிட்ரானா குவார்க்குகளா பரிணாம வளர்ச்சி அடைகிறது. இந்த டைமென்ஷன் சேஞ்ச் டு எவாலுவேஷன் அப்படிங்கிறத புரோட்டான் ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ ஒரு புரோட்டானை வெற்றிகரமாக உடைத்தார்கள். அதில் 15க்கு மேற்பட்ட சப்பார்டிகல்ஸ் குவாண்டம் பிசிக்ஸில் இருக்குது. 21 சப்பார்டிகல்ஸ் டோட்டலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் புரோட்டானுக்குள்ள 15 இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் வெற்றி அடைஞ்சு இந்த அறிவியலாளர்களை மதித்து இந்த உரைக்குள்ள ஒவ்வொன்றா போவோம். ஏன்னா
அவங்க கொடுத்த வெளிச்சம் தான் நமக்கு மகரிஷியோட விளக்கத்துக்கு பயன்படுது. அதனால தத்துவ அறிவியல் கலவை அப்படிங்கிற புது தளத்தை கொண்டு வர்றோம். அதுல வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ல டவுன் குவார்க் அதிக நிறையுடையது, அதை சுற்றி அப்பர் குவார்க் சுழல்கிறது. அப்ப டவுன் குவார்க் நிறைய அதிகமான ஏற்படுத்தக்கூடிய காந்தப்புலத்துல அப்பர் குவார்க் தன்னைத்தானே சுழன்று கொண்டு அந்த டவுன் குவார்க்கையும் சுழல்கிறது என்பதுதான் முதலில் பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய அணுக்கரு புரோட்டானை உருவாக்க வழிவகுக்கிறது. இது ஒவ்வொன்றும் அறிவியல் கோணத்தில் உள்ள அமைப்பு. இது பிரபஞ்சம் ஃபுல்லாவே புரோட்டான் தான் இருக்கிறது. இது வந்து குவாண்டம் பிசிக்ஸ். இப்போ வந்து பிரபஞ்சம் ஃபுல்லா புரோட்டான் வந்துடுச்சு. இப்போ அதற்கு அப்புறம் இந்த சூரியன் நட்சத்திரங்கள் எப்படி உருவானது? ஏன்னா நம்ம வந்து ஒரு சூரிய குடும்பத்துல ஓரியான் அப்படிங்கிற ஒரு சூரிய குடும்பத்துல ஒரு 3வது ஜெனரேஷன்ல இருக்கோம். அப்ப அந்த சூரியன் நம்மளுடைய தாய்க்கோளான சூரியனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வேதாத்ரி மகரிஷியோடைய தத்துவத்தையும் குவாண்டம் பிசிக்ஸையும் இணைக்க போறோம். இப்ப அது பார்ட் 2. அது சூரியனில் நிறைவு தரும் வேதாத்திரிய தத்துவம். ஹைட்ரஜன் என்ற நியூட்ரான் இல்லாத அணு. இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். பிரபஞ்சம் ஃபுல்லா நியூட்ரான்ங்கிறது கிடையாது, வெறும் ஹைட்ரஜன். ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். அது 2500 கோடி ஒளியாண்டு அகலமும் 4000 கோடி ஒளியாண்டு நீளமும் விரிந்து பரவியுள்ளது. ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் உள்ள ஹைட்ரஜன் என்ற அணுவை மட்டும் வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் அந்த நட்சத்திரங்களை சுற்றி வரும் கோள்களையும் எப்படி உருவாக்குகிறது என்பதுதான் இந்த உரையின் நோக்கம். சூரியன் மற்றும் நட்சத்திரங்களில் நியூட்ரான் என்ற சிறப்பு வாய்ந்த அதிசயமான அணுக்கருவியத்தை உருவாக்கி அதன் மூலம் அணுக்கரு உருவாகி அந்த அணுக்கருவை நீடித்து நிலைக்க வைத்து ஹீலியம் என்ற மாற்ற முடியாத கட்டமைப்பு. அந்த ஹீலியம் கேஸ்ங்கிறது ஸ்டெபிளைஸ்டு. அப்போ அதனாலதான் சூரியன் பல ஆண்டுகளாக நிலைத்து இருக்கிறது. அந்த சூரியனை வைத்து அந்த சூரியன் நிலைத்திருப்பதன் மூலம் நவக்கோள்களை உருவாக்கி அதை மனிதர்களை உருவாக்கி தன்னைத்தானே உணரக்கூடிய மகான்களையும் உருவாக்கி இருக்கிறது. காரணம் சூரியன் நிலைத்திருக்கிறதுக்கு அந்த நியூட்ரான் அப்படிங்கிற அமைப்பு தான். ஏன்னா அந்த அணுக்கரு சிதைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நியூட்ரான் ஃபார்ம் ஆகலைன்னா சூரியன்கிறது மையத்துல உருவாகி அது ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கி அந்த காந்தப்புலத்துல சுழல்றதை வச்சு கோள்கள் அதுல சுத்தி வருது. அதற்கு காரணம் சூரியன் நிலைத்திருக்கணும்னா அது நியூட்ரான் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான நியூட்ரான் எப்படி சூரியன்ல உருவாயிருக்குங்கிறத அந்த பரிணாமம் அடைந்துள்ளதையும் பார்க்க போறோம். இப்போ இதோட கீ பாயிண்ட்ஸ் வந்து சூரியனில் நிகழும் புரோட்டான் இணைவு, சூரியனின் மையத்தில் நிகழும் அணுக்கரு இணைவு, ஹைட்ரஜன் உட்கருக்கள் ஒன்றிணைந்து ஹீலியம் அணுக்களை உருவாக்குகின்றன. கீ பாயிண்ட்ஸ். சூரியனில் நியூட்ரான் உருவாக்கும் என்பது சூரியனின் மையத்தில் அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் இணையுது. சூரியனில் உள்ள நிகழும் குறிப்பிட்ட வகை இணைவு புரோட்டான் இணைவு அழைக்கப்படுகிறது. சூரியனுக்குள் இந்த செயல்முறைகளை இரு புரோட்டான்களுடன் தொடங்குகிறது. அதாவது அந்த அடிப்படை கட்டமைப்புல வந்து 2 புரோட்டான் நம்ம எடுத்துக்கிறோம். முதல் கட்டத்தில் 2 புரோட்டான்கள் ஒன்றிணைந்து ஒரு புரோட்டான் மற்றும் நியூட்ரானாக மாறி டியூட்ரியம் என்ற ஹைட்ரஜன் கனமான ஐசோடோப்புகளை உட்கருவை உருவாக்குகிறது. மற்றொரு புரோட்டானில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை பத்தி எப்படி விளக்கமாக கொண்டு போறோம் அப்படின்னா, இப்ப ஜப்பான்ல ஏற்பட்ட ஹிரோஷிமா நாகசாகியில பல கோடி மக்களை இழிச்சது வந்து அணுக்கரு பிளவுங்கிறது டெம்பரரி ப்ராசஸ், ரொம்ப எனர்ஜி குறைச்ச. அப்ப அதிகமான எனர்ஜி இதை விட எங்க இருக்குன்னு பார்த்தா சூரியன்ல இருக்கு. அப்ப நாசா வந்து அதை ரிசர்ச் பண்றதுல அந்த நியூட்ரான் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து தியானத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குவார்க் ஃபியூஷன், இது வரலையும் வந்து சயின்ஸ் என்ன சொன்னதுன்னா இணைவு மட்டும்தான் சொன்னது. நாங்க புதுசா கொண்டு வர்றது குவார்க் ஃபியூஷன். இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் தான். அதை வந்து நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அப்ப நாங்க தியானத்துல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது ஒரு புரோட்டான் அப்படியே இருக்கு, இன்னொரு புரோட்டான் வந்து போலரைஸ்ட் ஆகுது. அதாவது சுழற்சியை மாற்றி ஏற்பட்டு அந்த உடைக்கும் பொழுது அந்த ஃபிஷன் ஏற்படுது. ஏன்னா அந்த ஒரு முழுமையில இருந்து அந்த ஃபிஷன் ஏற்பட்டாதான் அந்த எனர்ஜி வரும். அப்ப அதற்கான விளக்கத்தையும் நாங்க கொடுத்துருக்கோம். இது நெக்ஸ்ட் பேஜ். வாழ்வளமுடன். யாரும் இல்லையா? எஸ், அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். வாழ்வளமுடன். இப்போ இதுதான் மையக்கரு. இப்போ வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பல நாடுகள், பல ஆண்டுகள், பல அறிஞர்கள் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் பேஜ் அப் இன்னும் மேலே போனீங்க.
இதுங்களா ஐயா? இன்னும் மேல வாழ்க வளமுடன். அப்படியே பேசிட்டே வர நீங்க பேஜ் டவுன் பண்ணிக்கிங்க. RHEC ரிலேட்டிவ் ஹெவி அயான் கொலைடர், இது வந்து அமெரிக்காவில் வந்து இந்த ஹெவி அயான் கொலைடர் வச்சிருக்காங்க. இது வந்து புரோட்டான் மற்றும் புரோட்டான் அயன் மோதல்களை நிகழ்த்துவதாக பயன்படுகிறது. இதை வந்து புரோட்டான்களை போலரைஸ் பண்ணக்கூடிய கருவி. பல $1 மில்லியன் 23,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு பல ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆராய்ச்சியான நிறுவனத்தில் இதை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலே அவங்கள பாராட்டணும். ஏன்னா ஒரு அணுவை உடைக்கிறத விட அணுக்கருவில் உள்ள புரோட்டானை உடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து -273 டிகிரி செல்சியஸில் அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் லைட் ஸ்பீடில் வச்சு உடைச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் புரோட்டான் பெருசாகி உடைக்க முடியும்ட்டு. வாழ்க்கை நெக்ஸ்ட் பேஜ். அதாவது இதில் வந்து SSA அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து போலரைசேஷன். நெக்ஸ்ட் பேஜ். வாழ்க்கை வளமுடன். இதில் வந்து போலரைசேஷனுங்கிறது மெயின் கீ பாயிண்ட்ஸ். போலரைசேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு இரும்பு ஒரு காந்தம். இரும்புக்கும் காந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இரும்பு வந்து அன்போலரைஸ்டு. அதை வந்து எலக்ட்ரானை வந்து அதாவது அந்த போலரைஸ் பண்ணினீங்கன்னா நார்த் போல் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அந்த இரும்பை வந்து அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானை வந்து ஒரே டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது காந்தமாயிரும். அப்போ ஒரு காந்தமாக மாறணும்னா போலரைசேஷன் முக்கியம். நார்த் போல் சவுத் போல் அதை வந்து 0 to 180 டிகிரிங்கிற ஒரு ஆங்கிளும் 270 to 0 அப்படிங்கிற ஆங்கிள்லையும் போலரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போலரைசேஷன் அப்படிங்கிறது காந்தத்தில் எப்படி இருக்கோ அதை வந்து புரோட்டானில் பண்ணியிருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். புரோட்டானையே போலரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த போலரைசேஷனுங்கிறது அப்பர் டைரக்ஷன், அப்பரில், அதாவது அந்த டைரக்ஷன் வந்து அப்பரில் இருக்கும். இது வந்து எப்படி நம்ம வந்து தியானத்தில் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஃபிஷன் நடக்கிறப்ப அந்த புரோட்டான் வந்து இயல்புலேயே சூரியனுக்குள்ள வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் இயல்பாகவே நடந்திருக்கு. அதாவது ஹெவி அயன் கொள்ளல பல கோடி ரூபாய் பல நாடு அறிஞர்கள் பல ஆண்டுகள் செலவு செய்த உழைப்பிற்கு பிறகு புரோட்டானை உடைத்து புரோட்டானுக்கு உள்ள குவாண்டம் அடிப்படை துகள்களை கண்டுபிடித்தார்கள். 2 புரோட்டானை மோத செய்து பரிசோதனை முயற்சியில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டார்கள். ஒரு புரோட்டானை மட்டும் போலரைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றொரு புரோட்டானை அன்போலரைஸ் பண்ணி மோதி புரோட்டானை உடைத்து எனர்ஜி பார்ட்டிகல்ஸை புரோட்டானிலிருந்து வெளிக்கொண்டு வந்து வெற்றி அடைந்தார்கள். ஆனால் இறைநிலை சுத்தவெளி பல நம்மளுடைய சூரியன் உருவாகி 5 மில்லியன் இயர்ஸ் ஆகுதுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் பல ஆண்டுகள், பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த ஒவ்வொரு புரோட்டானையும் அதுக்குள்ள இருக்கிற அறிவு, அந்த புரோட்டானுக்குள்ள இருக்கிற அறிவு, ஏன்னா எங்களுடைய தலைப்பு வந்து அறிவு எப்படி புரோட்டானை செயல்படுதுன்னு. அப்ப அந்த அறிவு அந்த புரோட்டானை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு புரோட்டானை மட்டும் தன்னைத்தானே சுழற்சியை மாற்றி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம மாற்றி சுழற்சியை மாற்றி இன்னொரு புரோட்டான் வந்து அன்போலரைஸ்டு இருக்கிறதுல மோத வச்சிருக்கு. அதாவது பல கோடி ரூபாய் செலவு செய்யாமல் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தண்ணீருக்கு சூழ்நிலத்து மாற்றல்னால அந்த அறிவுனால அதை உடைச்சிருக்கு. இது வந்து நாங்கள் தியானத்தில் எடுத்ததோட கோயின்சிடை ஆகுது. சரி, இப்போ உடைச்சாச்சு. உடைச்ச உடனே மறைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? உடைக்கிறதே பெரிய விஷயம். உடைச்சி எனர்ஜி வெளியாயிடுச்சு. சப்பார்டிகல்ஸ்லேருந்து எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த முழுமையிலேருந்து வந்துட்டு அதை நீடித்து நிலைத்து வைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பூமியே வந்து 500 கோடி வருஷம்னா அந்த சூரியன் நிலைச்சி இருக்கணும். அப்போ அதற்கு என்ன பண்ணுது? அதற்கு வேதாத்ரி மகரிஷியின் தத்துவ விளக்கத்தை நாங்கள் கொஞ்சம் கம்பைன் பண்ணி பார்த்தோம். அதில் வேதாத்ரி மகரிஷியோட பிரம்மனான பாடல். நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ்யா. அதில் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பிரம்மனான பாடல் அது எப்படி எங்களுக்கு பயன்படுது அப்படின்னா, இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் மின்னாம் அப்படிங்கிற வேதாத்ரி மகரிஷி தத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து புரோட்டான் நியூட்ரான் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த புரோட்டானுக்குள்ள அந்த நெக்ஸ்ட் பேஜுங்க. எஸ், இந்த இடத்துல அந்த புரோட்டான்ங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு அப்பர் குவார்க் டவுன் குவார்க்காக மாறும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்ரான் வெளியாயிருது. அப்போ E=mc²ல ஒரு மாஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண போகிறோம். மாஸ் குறையணும். அப்போ மாஸ் குறையாம அப்பர் குவார்க்கை விட டவுன் குவார்க் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஐன்ஸ்டீன் தத்துவத்தை அங்கே வந்து அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது மாஸ் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த உலக நாடுகள், அதாவது பிளவு ஏற்படுத்திய அணுகுண்டு வெடித்த நாடுகள், உலக நாடுகள் இன்னும் அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம புது தத்துவம் என்ன சொல்ல போறோம்னா, இறைத்துகள்கள் அந்த மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்தை வச்சு பார்த்தா சுழல் விண்கள் அந்த உள்ளுக்குள்ள போய் அதை மாஸை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அந்த எனர்ஜி பாடி வந்து மாஸ், அதுல வந்து இப்போ சப்பார்டிகல்ஸ்ல வந்து கிக்ஸ் போஸ் ஆன வரலையும் அது உள்ளார போக சூழ்நிலத்து வாட்டர்ல உள்ளார போய் அந்த மாஸை கிரியேட் பண்ணுது. அப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆனோடனே நியூட்ரான் ஆகும். ஏன்னா புரோட்டானோட நியூட்ரான் எடை அதிகம். அந்த எடை அதிகத்துக்கு காரணம் இந்த பாசிட்ரான்ங்கிறது உள்ள வெளியானதுக்கு அப்புறம் அது வந்து டவுன் குவார்க்கா மாறி அந்த எடை அதிகமாகுது. அப்ப நீடித்து நிலைத்து வைக்கிறது. அதற்கு வேதாத்ரி மகரிஷி தத்துவம் வந்து வழிகாட்டுகிறது. நெக்ஸ்ட் பேஜ். இது விஞ்ஞான ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீக தத்துவம் ஒன்றுக்கொன்று இணைந்து வழிகாட்டுகிறது. பீட்டா பிளஸ் டிகே என்ற நவீன அறிவியல் புரிதலை மகரிஷி அவர்கள் தனி கோணத்தில் பார்வையிடுவது உணர்வு தத்துவத்தின் அசாதாரண மலக்காகும். சூரியனில் குவார்க் ஃபியூஷன் நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது ஒரு புரோட்டானின் டவுன் குவார்க் மற்றொரு புரோட்டான் அப்பர் குவார்க் மோதும் பொழுது அப்பர் குவார்க்கிலிருந்து பாசிட்ரான் என்ற இடைத்துகள்களின் கூட்டம் சிதறிய பிறகு எடை குறைய வேண்டும். அப்போ அப்பர் குவார்க்கு எப்படி டவுன் குவார்க்காக மாறுகிறது என்கிற தத்துவத்தை குவாண்டம் பிசிக்ஸ்ல மகரிஷியோடைய பிரம்மனான பாடல் நமக்கு வழிகாட்டுது. இந்த வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மகரிஷி ஐயா கொடுத்த அந்த பிரம்மனான பாடல். இப்போ ஆராய்ச்சி முடிவுரை. நெக்ஸ்ட் பேஜுங்க. இதுவரை விஞ்ஞானம் சூரியனில் அணுக்கரு இணைவு மற்றும் நிகழ்வில் ஈடுபட்டுள்ள குவார்க் ஃபியூஷன் என்ற இறைத்துகளின் கூட்டத்தில் மாற்றம் ஏற்படுவதை ஆராய்ந்துள்ளது. தற்காலிக விஞ்ஞானம் பீட்டா பிளஸ் டிகே என்ற வரை துல்லியமாக வந்துள்ளது. ஆனால் நமது ஆன்மீக மெயினான ஆராய்ச்சியில் வேதாத்ரி மகரிஷியின் பிரம்மனான பாடலின் தத்துவ விளக்கத்தினால் உலகத்திற்கு புதிய தத்துவம் செல்கிறது. சூரியனில் உள்ள புரோட்டானில் எடை குறைந்த அப்பர் குவார்க் எடை அதிகமான டவுன் குவார்க்காக எப்படி மாறுகிறது என்பதை பற்றியும் அதற்கு வேதாத்ரி மகரிஷியின் இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த தத்துவமான இறைவெளியை தண்ணீருக்கு சூழ்ந்திருத்தம் என்ற பிரங்கமான பாடல் சூரியனில் குவார்க் ஃபியூஷன் நிகழ்ச்சிக்கு ஒரு தெளிவான விவரத்தை சொல்கிறது. ஏன்னா இது வரையும் அணுக்கரு இணைவு தான் சொன்னாங்க. நம்ம வந்து குவார்க் ஃபியூஷனுக்கு மகரிஷியோட தத்துவம் உதவி செய்யுது அப்படிங்கிறத சொல்றோம். நவீனம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையே இத்தகைய அழகிய பாலம் அமைப்பது தமிழின் மரபு அறிவுக்கும் அதன் புகழ்பெற்ற தத்துவ ஞானிகளுக்கும் பெருமை சேர்க்கும். குவாண்டம் பிசிக்ஸையும் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி மூலமாக திருமூலரையும் இணைக்கிறோம். 2025 வேத காலத்து வரலையும் நம்ம இணைக்கிறோம். இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல இருந்து அந்த மகரிஷி ஐயாவுடைய பிரம்மனான பாடல் வழியாக வேத காலத்தையும் இணைக்கக்கூடிய இந்த உரை தான் இது எங்களுது. இதுவரையிலையும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கேட்ட அனைத்து அன்பர்களுக்கு பணிவான வணக்கம். இதில் கேள்வி பதிலுக்கு செல்லலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா தியாகராஜன் ஐயா லைன்ல இருக்கீங்களா ஐயா? சாந்தியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா இருந்துச்சு ஐயா. சரிங்கம்மா. நம்ம டீம்ல ஜெயபால் ஐயா இருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் நோட் பண்ணிக்கிறேன் பாயிண்ட்ஸ். ஏன்னா இது வரையும் இது வந்து இந்த ப்ரெசன்டேஷனுக்கு முக்கியமான காரணமே தியாகராஜன் ஐயா கொடுத்த வியூ. ஜெயபால் ஐயா ஏற்கனவே நான் நன்றி கொடுத்துருக்கேன் குரு ஐயா மற்றும் வாசுதேவன் ஐயாவுக்கு. இன்னும் ஏதாச்சும் இருந்தால் இன்னும் சேவ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துல ஐயா கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். வாழ்க வளமுடன். யார் வேணாலும் கமெண்ட்ஸ் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் போய் சபையில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு நோக்கம், அதாவது உங்களுடைய விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுது. வாழ்க வளமுடன். சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தம் அப்பர் குவார்க்கு டான் குவார்க்கு மறுபடியும் புரோட்டானா மாத்துது, இதெல்லாம் ஓகே. நாம இறைத்துகள் டீம்ல இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து வர்றது நீங்க எதை இறைத்துகளோட கம்பேர் பண்றீங்க? ஐயா வாழ்க வளமுடன். யாரும் பிரசன்டேஷன்லையா அந்த குவாண்டம் நோபல் பரிசு பெற்ற குவாண்டம் இயற்பியல்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுங்க. டிஸ்கஸ் இல்ல நீங்க அப்படியே அதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன். சரிங்க, ஓகேயா. இப்போ வேண்டியது இல்லை. இப்ப அப்பர் குவார்க்கு டவுன் குவார்க்கு, இப்ப அதுல இருந்து பாசிட்ரான் வெளியே போச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? நம்ம இறைத்துகளோட அது ஏதாவது கம்பைன் ஆகுதா?
அதை நீங்க எதுவும் அது மென்ஷன் பண்ணலையே. ஐயா வாழ்க்கை இப்ப மகரிஷி ஐயா வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதாவது இறைத்துகள் வின் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேசிக் பிளாட்ஃபார்ம். அந்த வின்னை நீங்க அப்ப அதுல இருந்து வர்றது வின்னாக இருக்கு. ஐயா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நீங்க, ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட். நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுல சஜஷன் சொன்னீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இட்ஸ் சஜஷன் தான், என்னுடைய வியூ கொடுத்துட்றேங்க. இறை துகள்கள் வின் ஆகுது. வின்னுங்கிறது ஒரு காமன் பேர். மகரிஷி வந்து விஞ்ஞானம் அப்படின்னு பேர்ல இருக்கு. ஆனா அதாவது வின் பிளஸ் நாணம்னு பேர்ல தான் சயின்ஸ் வச்சிருக்க தவிர இன்னும் விஞ்ஞானம் விண்ணுக்கு இன்னும் வரவில்லை. அது ஒரு விஷயம். இன்னும் விஞ்ஞானம்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா இன்னும் விண்ணுக்கு வரல. ஆனா எதிர்வள்ளி வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். புரோட்டானை உடைச்சி அதுக்குள்ள போய் சப்பார்டிகல்ஸ் பாக்குறாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க, அந்த சப்பார்டிகல்ஸ் 21 பார்ட்டிகல்ஸ் இருக்கு இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு மூலமாக இந்த வின் இருக்கு. அந்த வின் அப்படிங்கிறது மகரிஷி ஐயா காமனா வச்சுட்டு போயிட்டாங்க பேரை. இப்ப அது எளியவர்களுக்கும் பாமரர்களுக்காக அந்த பேரை வச்சிருக்காங்க. நம்ம அந்த வின்னை எடுத்துட்டு குவாண்டம் பிசிக்ஸ்குள்ள டைவின் பண்றோம். அந்த வின்னை எடுத்துக்கிட்டு 21 சப்பார்டிகல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிக் போர்ஷன்ல போய் பார்க்குறோம், அப்பர் குவார்க்ல போக்குறோம், ஃபெர்மியான்ஸ்ல போய் பார்க்குறோம், லெப்டான்ஸ்ல போய் பார்க்குறோம். அப்ப எல்லாத்துக்குமே பேஸ் லெப்டானுக்கு ஃபேஸ் வந்து வின்னு. அந்த வின் அந்த லெப்டான்ஸ்ல வந்து பாசிட்ரான், எலக்ட்ரான், ஸ்பின் அப், ஸ்பின் டவுன் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஸ்பின் அப் அப்படிங்கிறது எலக்ட்ரானு, அதற்கு மூலம் அப்படிங்கிறது வின் போலரைசேஷன் ஆயிருக்கு. அங்க வின்னே போலரைசேஷன் ஆயிருக்கு. இன்னும் இறைநிலையிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த எலக்ட்ரானுக்குள்ள வின் போலரைசேஷன் ஆயிருக்கு, அந்த பாசிட்ரானுக்குள்ள போலரைசேஷன் ஆயிருக்கு, அந்த அப்பர் குவார்க்குள்ள எலக்ட்ரான் போலரைசேஷன் ஆயிருக்கு, அந்த டவுன் குவார்க்குள்ள போலரைசேஷன். அப்ப இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல மெயின் கீ ரோலே அந்த வின்னே போலரைசேஷன் ஆயிருக்கு. அது வந்து 0 to 270, அதாவது 92 to 70 போலரைசேஷன் ஆனால் அது எலக்ட்ரான். அதே வந்து 0 to 180 டிகிரியில போலரைசேஷன் ஆயினா அது பாசிட்ரான். அப்ப வின் போலரைசேஷன் ஆயிருக்குங்கிறத நம்ம கொண்டு போறோம். இப்ப அதாவது எலக்ட்ரான் போலரைசேஷன் ஆனதுனால காந்தம் உருவானதுங்கிறது சயின்ஸ். வின் போலரைசேஷன் ஆனதுனால உருவான பாசிட்ரான், எலக்ட்ரான், அதுல இருந்து வரக்கூடிய குவார்க் பரிணாமம், அதுல இருந்து வரக்கூடிய புரோட்டான் அப்படிங்கிறது தான் வேதாத்திரிய குவாண்டம் தத்துவம் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய செய்திங்க. வாழ்க்கை வளமுடன். நீ வந்து போலரைசேஷன் சொன்னாவே எனக்கு அறிவு கெட்டுறதுக்கு எல்லாருக்குமே போலரைசேஷன் இருக்கு. அசம்பிள் ஆகும் பொழுது ஒரு ஸ்பின் இருந்தாவே அதுக்கு போலரைசேஷன் வந்துடும். நீங்க அது பூமியா இருக்கட்டும், எதுவும் பெரிய பொருளா இருக்கட்டும், சின்ன பொருளா இருக்கட்டும், அதுல இருந்து வந்த எனர்ஜி மறுபடியும் அதுக்குள்ளேயே வந்து சேர்ந்து அது ஒரு போலரைசர் அச்சுன்னு அதுக்கு வார்த்தை வச்சிருக்கிறோம். இது நான் வேதாத்திரியத்தை பேசுறேன், நான் வந்து சயின்ஸ்குள்ள வரல. சுழண்டால் அதற்கு அச்சு உருவாயிடும். அச்சு தான் போலரைசர் அப்படின்னு நான் கருத்துல வச்சிருக்கிறேன். சரி, அப்படியே நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் நீங்க கொடுக்குற விண்ணை எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க? ஆமா, நீங்க உடைச்சது சொல்லிட்டீங்க, குவார்க்ஸ் வரைக்கும் வர்றீங்க. அது பாசிட்ரான் போச்சுன்னா அடுத்து வர்றது என்ன பேர்? அவங்க சொல்ற மாதிரி போசானா இருக்கட்டும், ஏதோ அவங்க பேர் கண்டுபிடிச்சது இருக்கட்டும். இப்ப அது விண்ணுன்னு சொல்ல வர்றீங்களா, இல்ல விண்ணுடைய அசம்பிள் இன்னும் கீழே போகணும்? இது வரைக்கும் விஞ்ஞானம் வந்திருக்கு. வேதாத்திரியம் சொல்லுகிற விண்ணுக்கும் இறை துகளுக்கும் இன்னும் அவங்க எட்டுன்னா கருத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஐயா வாழ்க்கை யூக அறிவுக்கே வருவோம் ஐயா. இப்போ ஒரு டிஸ்கஷன் அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே போவோம், ஒரு டிஸ்கஷன் மாதிரி போவோம் ஐயா. இது வரலையும் புரோட்டானை உடைச்சி எத்தனை சப்பார்டிகல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா, ஒரு டிஸ்கஷனுக்காக கேட்குறேன். புரோட்டானை உடைச்சி 13 அது 21 பேர் வச்சாங்க, இல்ல 13 தான் ப்ரூஃப்டு. வாழ்க்கை சிறப்பு, அதுவே வெற்றி. அதை உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சப்பார்டிகல்ஸ் வந்துடுச்சு. அதுல புரோட்டான் உடைச்சதுக்கு அப்புறம் அதுல அப்பர் குவார்க்கு, டவுன் குவார்க் இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்குவோம், குவார்க் லெவல்ல எடுத்துக்குவோம். அப்ப அதுக்குள்ள போலரைசேஷன் ஆயிருக்கு. எது? அந்த அப்பர் குவார்க்க மறுபடியும் உடைச்சா பாசிட்ரான்ங்கிற போலரைசேஷன் உருவாயிருக்கு. சரிங்களாயா? போலரைசேஷன் நீங்க என்ன வார்த்தை வைக்கிறேன்னு புரியல. போலரைசேஷன் நான் ஒரு அர்த்தம் வச்சிருக்கேன், சொல்லிடுறேன். நார்த் போல், சவுத் போல். அதுக்கு அவ்வளவுதான். அதுக்கு என்ன சுத்தினாலும் நார்த் போல் சவுத் போல் உருவாயிடும். ஆமா, அப்ப போலரைசேஷன் இல்லாத பொருளே இல்ல. கரெக்டுங்க. அப்ப இப்ப காந்தத்துக்கும் இரும்புக்கும் காந்தத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இரும்புல எல்லா எலக்ட்ரானும் நார்த் போல் சவுத் போல் நோக்கி இருக்கும், ஒரே டைரக்ஷன்ல.
அன்போலரைஸ்டா இருக்கிறது இரும்பு, அதனாலதான் அதால காந்தம் கிடையாது. ஐயா அப்ப நீங்க மெட்டீரியலுக்குள்ள வர்றீங்க, அது இல்ல அங்க பேச்சு, அது இல்ல. நீங்க வர்றது மெட்டீரியல்ல வர்றீங்க, அது நிறைய அணுக்கள் இருக்கு, அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு போலரைஸ் ஆகாத இருக்கும், அதனால ஆங்குலர் மொமெண்ட்டும் மாறிக்கும், அது வேற. ஆனா நீங்க போலரைஸ்ங்கிற வார்த்தையை நீங்க எங்கனால போலரைஸ், வேதாத்திரிய கணக்கு பிரகாரம் எனக்கு தெரிஞ்சு அனைத்து விண்ணும் அனைத்து இறைத்துகளும் போலரைஸ்டு தான். ஆங்குலர் மொமெண்டத்துல வித்தியாசப்படும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த போலரைஸ் நான் போலரைஸ்டுன்னு, ஆங்குலர் மொமெண்டத்துல தான் அது மாறும். அப்படிதான் மாத்தி வச்சு உடைக்கி வச்சு பார்த்திருக்காங்க. நான் இப்ப அந்த கேள்விக்கே வரல, அதை எப்படியோ உடைச்சிருக்கட்டும் நடக்கட்டும். இப்ப நீங்க கொடுக்க வர்றது எந்த இடத்துல விண்ணுன்னு அதை ஏத்து பாக்குறீங்க, எந்த இடத்துல இறைத்துகளுக்கு கொண்டு வரீங்க அப்படிங்கிறது. ஓகே, அப்ப இந்த புரோட்டானை உடைக்கும் பொழுது 13 சப்பார்டிகல்ஸ் இருக்குங்க இல்லையா? சரி, போசானுக்கு வந்துருங்க. அப்புறம் அதுல 3 பேரை மட்டும், அதுல ஒரு 3 பேர் சொல்லுங்க அந்த 13ல. அது குளுவான் இருக்கு, அதுக்கு எல்லாமே நீ பார்ட்டிகல் பேர் வச்சுக்கங்க. சரி, ஓகே. நாங்க அதுல வந்து அப்பர் குவார்க், டவுன் குவார்க், குவார்க் அவ்வளவுதான். அப்பர் இல்ல டவுன் வேணாம், குவார்க். இப்ப குவார்க் வந்து விண்ணுன்னு சொல்றீங்களா? இல்ல, விண்ணு என்ன வரல, அதையும் உடைக்கிறோம். ஒரு அப்பர் குவார்க்கை உடைக்கிறோம், அதுல பாசிட்ரான் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றோம். இன்னும் விஞ்ஞானம் அதுக்குள்ள வரல. இப்ப அதை எடுத்துக்கிறோம். சரி, பாசிட்ரான் அதெல்லாம் அவங்க பேரு. நான் கேக்குறது வேதாத்திரியத்துல இருந்து கேக்குறேன். நீங்க அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கங்க. இந்த இடத்துல இன்னும் உடைபட வேண்டியதுன்னு சொல்ல வர்றதுன்னா அதை நீங்க கிளியர் பண்ணணும். ஆமா, மேலும் மேலும் உடைக்கக்கூடிய பொருளா இருக்கு, இது ஒண்ணு உடைக்கணும், உடைக்க உடைக்க கடைசியா வர்ற பொருள் இறைத்துகள்னு சொல்லலாம், அது கூடி இருக்கிற விண்ணுன்னு காமிக்கலாம். நல்ல கொஸ்டின். எங்கேயுமே நீங்க அதை முடிச்சிடறேன். அப்பர் குவார்க் எங்க உடைச்சிருக்குன்னா சூரியன்ல உடைச்சிருக்கியா? நம்ம பாக்குற வெளிச்சம் அதுக்கு வராதீங்க, சூரியனே விட்டுருங்க. நீங்க 13வது பார்ட்டிகிள் வந்துட்டோம். இப்ப அந்த பார்ட்டிகிள் எந்த இடத்துல நீங்க விண்ணுன்னு கொடுக்குறீங்க, எதை இறைத்துகள்னு கொடுக்குறீங்க? இப்ப ஹிக்ஸ் போசான் உடைச்சா விண் வருதுன்னு சொல்றீங்களா? அதை கிளியர் பண்ணுங்க. ஆமா, 21 சப்பார்டிகல்ஸ் இதுலயும் கண்டுபிடிச்சிருக்காங்கய்யா, அடிப்படை துகள்கள். அதை உடைச்சால் புரோட்டான், அதை உடைச்சால் விண் வருங்கய்யா. அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். நீங்க அதையும் உடைக்க வேண்டியதா இருக்கு. வேதாத்திரியம் சொல்லுகிற விண் என்பது அதையும் உடைச்சாதான் வரும். அதுக்கு மேல உடைச்சா அது வர்றது இறைத்துகள் நீங்க மென்ஷன் பண்ணணும். இல்ல, அதை உடைச்சால்தான் விண்ணே வரும், இறைத்துகள் வர முடியாது. ஏன்னா இறைத்துகள்ங்கிறது கீழே கீழே உடைச்சிட்டே போற, மானசீகமா தான் உடைக்க முடியும் அப்படின்னு கொண்டு வர்றீங்களா? இல்ல, சூரியன்ல உடைக்குது. சூரியன்ல அப்பர் அந்த குவார்க்க சூரியன்ல உடைச்சிருக்கு, அததான் சொல்ல வரேன். குவார்க் வந்து விண்ணுக்கு அசம்பிள்டு விண்ணுன்னு வைக்கிறீங்களா? ஆமாங்கய்யா, ஆமாம். குவார்க்க வந்து அசம்பிள்டு வின், அதாவது அசம்பிள்டு அதுக்கும் கீழே போறேன், அதாவது பாசிட்ரானுக்கும் கீழே போறேன். அதாவது குவார்க்க உடைச்சா பாசிட்ரான் வரும், இந்த பாசிட்ரானை உடைச்சாதான் வின் வரும். அப்படி அதை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே, அந்த பிரசன்டேஷன் can you help me to show the presentation? சரிங்க, மத்தவங்க கேக்கட்டும். வாழ்கிறோம். என்னோட ஆக்சுவலா என்னோட லேப்டாப் வந்து ஹேங் ஆயிடுச்சு, அதனால ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃபோட இதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் நான். சரிங்க, ஓகே. அப்ப எனக்கு கோகோஸ் கொடுங்க, நான் ஷேர் பண்றேன். அவர் ஐயா தான் கொடுக்கணுங்க ஐயா. சரி, ஓகே. தாங்க இருப்பீங்க பிரேம் ஐயா, நீங்க அதுலதான் இருப்பீங்க. கோஹோஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் உங்க பேர் தான் வருது. சரிங்க, சரி. சொல்லுங்க. அதாங்க எனக்கு ஒரு டவுட். இப்ப ஆட்டமுக்கும் நம்ம விண்ணுக்கும் என்ன ஒரு ரிலேஷன், என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி? ஒரு நிமிஷம் ஐயா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேங்க. வருதுங்களா ஐயா? ஒன்னும் வரலையோ? மட்டும் தான் வருது. சரி, பரவாயில்ல, கேளுங்கம்மா. நான் பரவாயில்ல, ஸ்கிரீன் வரல, ஷேரிங் வரல. எனக்கு என்ன கேள்வின்னா, ஆட்டமும் விண்ணும் ஒன்னா வேற வேறையா? அம்மா வாழ்கலம். அணுவுக்கு கீழே புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு. அதற்கு கீழே குவார்க் இருக்கு. அந்த குவார்க்கு கீழே பாசிட்ரான், எலக்ட்ரான் இருக்கு.
சரி அதற்கும் கீழே அந்த பாசிட்ரானுக்கும் எலக்ட்ரானுக்கும் கீழே தான் வின் இருக்குங்கிறது நம்மளுடைய தத்துவத்தை கொண்டு வர்றோம். சரி ஓகே. அப்ப இது வேற அது வேற அப்படித்தானே? ஆமா. இப்ப இது வரையும் சயின்ஸ் வந்து குவார்க் இன்னும் உடைக்கல, புரோட்டானை மட்டும்தான் உடைச்சிருக்கு. அதுல அப்பர் குவார்க்குள்ள இன்னும் உடைக்கல. ஏன்னா அந்த அப்பர் குவார்க்ல போய் ஏஐல ரிசர்ச் பண்ணும் பொழுது அப்பர் குவார்க்குள்ள எந்த ஒரு சப் பார்ட்டிகல்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லுது சயின்ஸ் இது வரலையும். ஆனா புரோட்டானை உடைச்சதே பெரிய விஷயம், இன்னும் குவார்க்கை உடைக்கல. ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல, ஓகே. அப்ப வாழ்கோளம்மா இன்னும் குவார்க்கை உடைக்கல, சயின்ஸ் இன்னும் குவார்க்கை உடைக்கலாமா, புரோட்டானை மட்டும் தான் உடைச்சிருக்கு. வாழ்கோளம் நம்ம வந்து அதற்கு கீழே பேசிட்டு இருக்கோம். அப்ப வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கொண்டது ஆட்டம். அதையெல்லாம் தாண்டி இன்னும் உள்ள போய் இன்னும் புரோட்டானை உடைச்சாதான் உங்களுக்கு நீங்க சொல்ற அந்த வின்னு வரும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்பர் குவார்க் புரோட்டானை உடைச்சாச்சுமா? இல்ல அந்த அப்பர் குவார்க் அந்த பாசிட்ரான் அந்த மாதிரி சொன்னீங்களா, அந்த இதை உடைச்சாதான் வின்னு வரும்ன்றீங்க நீங்க, அப்படித்தானே? ஆமா. இன்னும் குவார்க்கை உடைக்கல, உடைச்சிருவாங்க. போற வேகத்தை பார்த்தா உடைச்சிருவாங்க. ஆனா அப்பர் குவார்க்கையும் அது உடைச்சிருக்கு சூரியன். உடைச்சிச்சா நம்ம பாக்குற விண்ல வெளிச்சம் பாசிட்ரான் வெளிச்சமா இருக்குல்ல இருள்ல இருந்து, இது எல்லாமே அப்பர் குவார்க்கை உடைச்சதுதான். அப்பர் குவார்க்கை இறைநிலை உடைத்து விட்டது. ஆனால் விண்ண வந்து இன்னும் இறைநிலை உடைத்து இறைத்துகளாகவும் போயிருக்குங்கிறது தான் ராகு கேது தத்துவம். நம்ம வந்து எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்ல இருக்கும். ஆனா அதே சூரியன்ல அந்த தேவலையா சொன்ன மாதிரி அதையும் ஃபிஷன் பண்ணிடுச்சு. எதை? அந்த குவார்க்கை உடைச்சி வரக்கூடிய விண் இருக்குல்ல, அதையும் உடைச்சி சுத்த வெளியாகிட்டு இருக்காங்க ராகு கேதுவா. ஆனா சயின்ஸ் வந்து இன்னும் குவார்க்கை உடைக்கல, புரோட்டானை மட்டும் உடைச்சிருக்குமா வாழ்க்கோளம். இப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா, இந்த சூரியனுக்கே வராதுங்கன்றாரு. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்தது தானே சூரியன், அதனால நீங்க அடிக்கவே வராதுங்க. நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்காக சூரியனை சொல்லி என்ன பாசிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நான் அதுவே வேணாம், உங்களுடைய தலைப்பு இறைத்துகள் விண்ணு அப்படிங்கும் போது ஏன் சூரியனை நீங்க கம்பேர் பண்றீங்கன்னு கேட்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சது. அவர் ஐயா உண்மைதான். ஏன்னா சூரியன்ல தான் எங்க எல்லாத்தையும் உடைச்சிச்சு. புரோட்டானை உடைச்சிட்டு, குவார்க்கை உடைச்சிட்டு, குவார்க்குள்ள இருக்கிற விண்ணை உடைச்சிட்டு, அதை இறைத்துகளாக்கி சுத்த வெளியாகி ராகு கேதுவா வச்சிருக்கு. அப்ப ஒரு எனர்ஜி பார்ட்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, குவாண்டம் பிசிக்ஸ் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா என்னோட எதிர்காலம் சூரியனுக்குள்ள என்னென்ன உடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, புரோட்டானை உடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆமா புரோட்டானையும் சேர்த்து உடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அப்பர் குவார்க்கை உடைச்சிருக்கா? ஆமா அப்பர் குவார்க்கை உடைச்சி பாசிட்ரானா வெளியா இருக்கு. சரி, பாசிட்ரானை உடைச்சி விண்ணா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த விண்ணில இருந்து இறைத்துகள்கள் இருக்குல்ல, அதுதான் காந்த அலைகளாக ராகு கேது காந்த அலைகளாக கோடு போட்டு கிளம்புது. அப்ப ஒரு குவாண்டம் பிசிக்ஸோட பரிணாம வளர்ச்சி தான் சூரியன். அப்ப ஒரு இறைத்துகள், அதுல உள்ள விண்ணு, அதுல உள்ள அறிவு சூரியன்ல வச்சுதான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏன்னா சயின்ஸ் வந்து புரோட்டானை உடைச்சிருக்கு, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி, அதை உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஆனா நம்ம பேசுறது இறைத்துகள் விண்ணு, அதற்கு கீழே பேசிட்டு இருக்கோம். அதுல அறிவு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வேற வழி இல்லை, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது சூரியன் தான். அப்ப அந்த சூரியனை எடுத்து உடைச்சு பார்க்குறோம். அப்ப அந்த இறைத்துகள்கள் அந்த விண்ணை உடைச்சிருக்கு. சரி, அந்த அறிவு என்ன பண்ணுது? அந்த இறைத்துகள்களை மறுபடியும் சேர்க்குது, மறுபடியும் உடைக்குது, மறுபடியும் சேர்க்குது, கடைசியில சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டு இருக்கும் நிலை. அப்ப இந்த குவாண்டம் பிசிக்ஸுக்கு மூலமாகவும் அதற்கு தொகுப்பறிவாகவும் இருக்கிறது சூரியன் நம்ம வாழ்க்கை. அதனால அதை எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பிரேம்யா சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ நீங்க சூரியன் சொல்றதுனால அத கேக்குறேன். இப்ப அதாவது பிரபஞ்சத்துல சூரியன் இப்போ இதை அப்ளை சொல்றோம்னா, இதே மாதிரிதான் எல்லா நட்சத்திரங்கள், எல்லா கோள்கள், எல்லா விண்ணு எல்லாத்துலயும் இதே இது இருக்கு அப்படின்றத அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த வார்த்தை நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், இது எந்த இடம்னா சூரியனுடைய அந்த விண்கள்லாம் சுழலுது இல்லையா,
அந்த போர்ஷனை வந்து நிறைவெளியாகவும், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அதனுடைய சென்டர் போர்ஷனை நிலைவெளி, அந்த சுத்து போர்ஷன் எல்லாம் நிறைவெளி, சென்டர் போர்ஷன் வந்து நிலைவெளி. அங்கதான் அந்த காந்தம் உருவாகி நேரலையா வெளியில போறது. இந்த 2 லைனை அங்க அந்த சூரியன்ல அங்க கோயின்சைட் பண்ணிடலாமா ஐயா? நல்ல அருமையான கேள்வி ஜெயபால் ஐயா. இது கொஞ்சம் உதவி செய்யுங்க அதுக்கு. ஏன்னா அம்மா கேட்டிருக்காங்க இந்த நிறைவெளியில். ரெண்டுலயும் நம்ம சூரியன்ல நிறைவெளிக்கும் அந்த சென்டர் வந்து நிலைவெளிக்கும் அப்ளை பண்ணிடலாமா? அத நேரலைகள்னு சொல்றதுனால இது கோயின்சைட் ஆகும் இல்லையா? அங்க இருந்து நேரா சுத்தவெளிக்கு தானே போகுது அந்த அலை, காந்த அலை. அத காந்தமாம் வர சொல்லியிருக்காரு குரு. நேரலைகள் காந்தமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா நீங்க என்ன கேக்குறீங்க? ஐயா 2 லைன் வந்து நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல், இலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். இது சூரியன்ல விண் சுழற போர்ஷன்ல வந்து நிறைவெளி, அதனுடைய சென்டர் போர்ஷன் வந்து நிலைவெளி. அப்படி அப்ளை பண்ணிட்டு நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசலனால நிலைவெளியில் அது போய் நிலைவெளியாயிடுது. நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அங்க இருந்து நிலைவெளியிலிருந்து நேரலைகள் காந்தமா வெளியே போகுது. இத வந்து சூரியன்ல இந்த 2 லைனும் அப்ளை பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். இதே இது வந்து எல்லாத்துலயும் இருக்கிறது. எல்லா மத்த நட்சத்திரங்கள், கோள்கள், விண்ணு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இதே ஃபார்முலா எல்லாத்துலயும் இருக்கு. அவர் வந்து காந்தம் உற்பத்தி பத்தி அது கொடுக்கிற வார்த்தைமா. இங்க ஃபோர்ஸ் வந்து நில் ஆகுது, கம்ப்ளீட்டா எனர்ஜியா மாறி வெளியாவே மாறிடுது. அங்க அலைகளோ காந்தமோ நிலைவெளினால அது அதுல இதுவா வாய்ப்பு இருக்கு. நிறைக்கப்பட்டது நிறைவெளிமா. நிலைங்கிறது ஏற்கனவே இருக்கு சுத்தவெளி. அதுல 2 உரசறதுனால இருக்கிற கான்செப்ட எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். இங்க அப்படி இல்ல, கடைசியில காந்தம் முடிஞ்சு சுத்த வெளியா மாறுது. அந்த சென்டர் போர்ஷன்ல இருந்து மத்த விண் சுழன்று இருக்க போர்ஷன்லாம் சூரியன்ல விண்ணெல்லாம் அங்க சுழலமா. விண்ணு எங்க சொல்லுது? அது நில் ஆயிடுது, சுழற்சியை நிறுத்திடுது. அங்க எங்க சுழலுது? சென்டர்ல தானே ஐயா சுழற்சி இல்லாம இருக்கும். இல்ல அது முடிஞ்ச இடம், அதுதான் முடிஞ்ச இடம். முடிகிற இடத்துல இருந்தா நம்ம ராஜி நிலைவெளி. சென்டர் வந்து நிலைவெளி, அந்த சரௌண்டிங் வந்து நிறைவெளி. வெளியே வருதுல, நம்ம சென்டர் மட்டும் தான் நிறைவெளி இருக்கு. அது வெளியே வரும் பொழுது அதான் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. அங்க காந்தம் சொல்லி அவரு அந்த நிலைவெளியில ஸ்ட்ரைட்டா வெளியே போயிடுது காந்தம். அப்ப ராகு கேதுவா? ராகு கேதுவா அது போறதுதான் வந்து நிலைவெளியில இருந்து ஒவ்வொரு அணுவுக்கு ராகு கேதுமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப அப்படின்னா அந்த 2 லைனுக்கு அந்த இடத்துக்கு போயிடுச்சு. நீங்க அங்க கொண்டு அதை பிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்க இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் ஆரம்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு, அங்க எண்டு முடியுது, சுத்த வெளியாவே மாறி போகுது. அங்க அணுக்களோ மற்றதோ இல்ல, சுத்த வெளியா முடிஞ்சு போனதை மட்டும் அங்க பேசுறோம். அதை எப்படி இப்ப இந்த பாட்டு அங்க போய் கம்பேர் பண்ணுவீங்க? ஐயா சொல்ல வர்றது, விஞ்ஞானம் இத்தனை கோடி செலவு பண்றது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு காலம் ஆச்சு. ஆனா காலங்காலமா அது செஞ்சுட்டு வருது. இது வரைக்கும் அது விஞ்ஞானம் இது வரைக்கும் தான் உடைச்சிருக்குது. பாசிட்டான் உடைக்குது. சுத்த வெளியில மையப்பகுதியில இதையும் உடைத்து மேலும் உடைத்து அங்கிருந்து ஃபோர்ஸ் நில் ஆகுது. அந்த கான்செப்ட் கொண்டு வர்றாரு. அங்க போய் நீங்க காந்த எழுப்புற நேரலைகள் காந்தமாம் எங்க அந்த இடத்துல எவ்வளவு நிலைவெளி இருக்கும்? நிலைவெளி ஆயிட்டே இருக்கு ஐயா. ஒன்ஸ் அது இந்த சுழல் சுத்தி இருக்கிற இதெல்லாம் வரும்பொழுது வெளியே வர கொஞ்ச நாள் ஆனா நிலைவெளி பெருசாயிட்டு நீங்க செய்யற கான்செப்ட்ல வைங்கம்மா. அது இதுவா கூட மாறலாம். நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கம்மா. அதுல அப்படி பண்ணி நீங்க கொடுங்க. நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி அப்படிதான் ஆகுதுன்னு நீங்க கொடுங்க. அவரு சொல்ல வருது, நாங்க இறைத்துகள் கான்செப்ட்ல இருக்கிறோம், அந்த இடத்துல மேலும் உடைபடுகிறது, மேலும் உடையுது அப்படின்னு சொல்றாரு.
வாழ்க வளமுடன். ஆமா ஆமா சூரிய நன்றிகள் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். அதான் ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அற்புதமான உரை, நல்லா இருந்தது. நல்ல உங்க ஆசீர்வாதம். அறிவுக்குரியது, நல்லா இருந்தது. இன்னும் அதுல நீங்க எடுத்தது இறைத்துகள் தான் உங்களுடைய கருப்பொருள் நினைக்கிறேன். ஆமாங்க ஆமா. இறைத்துகள். அப்போ வேதாத்திரியத்துல நீங்க இந்த கைனமெட்டிக் குவாரிங் நுண் அதிர்வு, செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், அந்த தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் 2, காந்தம் அதுக்கு என்ன வரையறை, காந்தத்துக்கு வேதாத்திரியம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது, தென் காந்த அலை அதுக்கு வேதாத்திரியம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது, டெஃபினிஷன் கொடுக்குது, தென் காந்த தன்மாற்றம் அதற்கு வேதாத்திரியம் என்ன டிஃபைன் பண்ணுது. அது இந்த 5ஐயும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஷார்ப்பா பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அதுக்குள்ளார விளக்கம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மொத்தம் வந்து 6 விதமான தலைப்புல எங்களுக்கு வந்து கொடுத்த தலைப்பு இறைத்துகள் வீண் அறிவு ஐயா. அவ்வளவுதான். மறுபடியும் அடுத்த குரூப்ல தான் அதை கொடுத்துருக்காங்க. தியாகராஜன் ஐயா ஐயா தியாகராஜன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தியாகராஜன் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுத்த தலைப்பு வந்து இறைத்துகள் வீண் அறிவு தானே நாங்கள் பண்ண முடியும், அது காந்தத்தை வந்து இன்னொரு குரூப் பண்ணுறாங்களா? ஐயா வந்து இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்கள்ட்ட சொல்லிருங்க. ஐயா ஐயா சொன்னது என்னன்னா ஒரு ஸ்லைட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதை சேர்த்துக்கலாமா ஐயா? ஏன்னா எங்களுக்கு உள்ள தலைப்புக்குள்ளதான் நிக்கணும்னு இருக்கு, அதனால இல்ல நான் சொல்றது வந்து வாழ்க வளமுடன். உங்களுடைய தலைப்பே இறைத்துகள் தானே? ஆமாங்க. அப்போ அதுல வந்து சயின்ஸ் நீங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சரியான விஷயம் தான், உங்க ஆய்வுக்குரியது. அதான் உங்களுடைய உங்க பேக்ரவுண்டு, உங்களுடைய அது இடம் பிளேஸ் வந்து ஆய்வுக்கு உண்டான தளம் அது ஓகே. ஆனா வேதாத்திரியத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்ப வேதாத்திரியத்தினுடைய அந்த காந்தம் என்ன, காந்த அலைனா என்ன, காந்த தன்மாற்றம்னா என்ன, இந்த 3க்கு முந்தைய நிலை பிந்திய நிலை. பிந்திய நிலைனா அந்த பரமாணு, அந்த விண் சொல்றோமோ, அந்த விண்ணுக்கு உண்டான அந்த டெஃபினிஷன் வரையறை, அந்த இறைத்துகளுக்கு உண்டான வரையறை, சுத்த வெளியில இருக்கக்கூடிய 2 ஃபோர்ஸ், அந்த சென்ட்ரிபெட்டல் சென்ட்ரிஃபியூகல், அதான் அந்த நுண்ணதிர்வு, அதுக்காக தண்ணீர் கசூழ்ந்தவளத்து மாற்றம். ஸோ இதை வந்து சரியான ஒரு கூர்ந்த விளக்கத்துல நம்ம அதை தெரிஞ்சுட்டு அதை நீங்க அதோட இதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப தெளிவா உங்களுடைய அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. என்னோடது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேசுறது கேக்குதாங்க ஐயா? இப்பதாம்மா கேக்குது. வாழ்க வளமுடன்மா. இல்ல பேசுன ஏதோ கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு கேக்குறேன். நான் வாசிச்சதுல ஏதாவது கொடுத்த கண்டென்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கான்னு கேக்குறேன். ஓகே. ஏதோ குரு ஐயா நெட்வொர்க் இருக்காங்க. ஆமாமா குரு ஐயா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரு ஐயா ஜெயபால் ஐயா இருக்காங்க. எல்லாருமே ஜெயபால் ஐயா நான் பேசும்போது வந்தாரான்னு தெரியலைங்க. இல்லம்மா நான் கொஞ்சம் மழையில சிக்கிட்டேன், வர முடியல. நான் அப்புறம் பாக்குறேன், அவர்கிட்ட வாங்கி பார்த்தேன்.
சரிங்க. ஓகேங்க. குரு ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. நிறைய செய்திகள் இருந்தது, செய்தி வாசிக்கிற மாதிரி போச்சு. சரி சரிங்க ஐயா. அதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். நல்லா சரிங்க சொன்னீங்க, ஐயா. நீங்க சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா வரிசையா செய்திகளாவே இருந்த மாதிரி இருந்தது. அது கண்டென்ட் அப்புறம் சுத்தவெளிக்கு வந்து இது அது மேக்ஸிமம் சுருக்கி எடுத்து 15 மினிட்ஸ்க்கு அதை எடுத்து அதாம்மா, இல்ல கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்துருச்சுன்னு சொல்றேன் நானு. சரி சரி சரிங்க. ஓகே. அது அதுல இன்னும் கொஞ்சம் ஏதாவது குறைக்க முடியுமான்னு பாத்துங்களேன். குறைச்சிடலாங்க ஐயா. ஓ, நிறைய பேர் வருது இல்லையா? ஆமா ஒரு ஆமாங்க ஐயா. விஞ்ஞானி பேர் சொல்லி அவங்க கண்டுபிடிச்சது இதுன்னு சொல்லி அப்படி வரும்போது அதுவே நிறைய படிச்சுட்டே போற மாதிரி இருக்கு இல்லையா? அதைவே இப்போ இந்த 4 தன்மைகளுக்கு சுருக்கமா சொன்ன மாதிரி இந்த எல்லாத்துக்குமா தலைப்புக்குமா சேர்த்தி ஒரு கண்டென்ட் மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கலாங்க ஐயா. அதான், அது கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா போதும். ஏன்னா சரிங்க. அதுவே வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. சரி சரிங்க. அது நீங்க கடைசியா தொகுத்து சொல்லியிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். அது டைம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆமா. ஸ்லைடு இல்ல, அதனால வேற. இதுவே நிறைய வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கு டைம் இல்லாம போயிடுது. இப்போ நீங்க 10 விஞ்ஞானிகள் சொன்னாலும் அதுல கடைசியே நீங்க சொல்லக்கூடிய கருத்து தான் முக்கியம். அதனால விஞ்ஞானிகளை குறைச்சுக்குங்க, உங்க கருத்து சொல்லுங்க. சரிங்க. ஓகே. இல்லைங்களாமா? அடுத்த இது வரும்போது அதுல இல்ல இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுட்டேன். அவ்வளவுதான். விஞ்ஞானிகள் நிறைய பேர் சொல்லி இம்ப்ரெஸ் ஆறதை விட ஒரு 2-3 பேரை குறைச்சிட்டீங்கன்னா கூட நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை அங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல சிறப்பா இருக்கும். சரிங்கய்யா. ஏன்னா இது சயின்ஸுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அவங்க கண்டுபிடிச்சத வந்து அவங்க பேரை சொல்லி சொல்லும் போதுதான் அது சரியா இருக்குங்கம்மா. நிறைய இருக்குது. சரி, அது குறைச்சிடலாம். நிறைய இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த டைம் பத்தாம போயிடுது. ம். அவங்க சரிங்க. பேரை வரிசையா படிச்சுட்டே இருந்தா அது உங்களுக்கு வந்து உங்க கருத்து சொல்ல முடியாம போச்சு பாருங்க. கடைசியில டைம் ஆயிடுச்சுட்டாங்க. சரிங்க. ஓகேங்க. உங்க கருத்து முக்கியம். ம். விஞ்ஞானிகள் பேர் ஒரு 4-5 பேரை கூட 2-3 பேரை குறைச்சிட்டா போதும், அவ்வளவுதான். சரிங்க. ஓகேங்க. தொட்டு காட்டினா போதுமா? ம். ஒவ்வொன்னையும் இப்ப கூட வந்து படிச்சு நம்ம காட்டுமா? ஸ்லைடு படிச்சு காட்டுங்க, டைம் இருக்கு. ஸ்லைடு போடலீங்கய்யா அதுக்கு. இங்க நான் ஃபினிஷ் பண்ணதோட அப்படியே நான் பேப்பர்ல எழுதுதாங்க இருக்கு. அதான் தியாகையை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லைடு முடிஞ்சு போச்சேனாலும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். டைம் முடியல. நீங்க ஃபாஸ்டா தான் படிச்சீங்க. டைமும் முடிஞ்சிருச்சா? சரி சரி. அதனாலதான் பார்த்தேன், எக்ஸாக்டா கரெக்டா முடிச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் மறுபடியும் முடிச்சதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதான் அதுல ஸ்லைடு இல்ல. நான் சொன்ன கருத்து கரெக்ட் தானங்கய்யா? தியாகையா? ஆமாங்க. இப்போ ஒரு டாபிக்கும் 2-3 விஞ்ஞானிகள் சொன்னதை போடுறதை விட நியரஸ்டா ஏதோ ஒண்ணு மட்டும் ஒண்ணு போட்டுட்டு நம்மளுடைய தத்துவத்தையும் கருத்தையும் இப்போ அந்த 4 தன்மைக்கு எப்படி ஒரே இனதா ஒன்றா இணைந்து யூனிஃபைடா வேலை செய்தோ அது கோர்த்து சொன்னமோ அது மாதிரி இதுக்கு சிம்பிளா சொல்லிட்டு நம்ம கருத்து சொன்னோம்னா அது ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க பேர் சொல்லிட்டீங்கனால எல்லாருக்கும் புரிஞ்சிடும், அவ்வளவுதான். புரிஞ்சு போயிருங்கய்யா. அதனால இப்போ சிங்குலாரிட்டின்னு எடுத்தோம்னாவே 2-3 பேரு, அப்புறம் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஃபோர்ஸ்க்கும் நிறைய ஒருத்தர் 2 பேர் சொன்னா போதும், அவ்வளவுதான். அது ஒன்னும் லேட்டஸ்டா இருக்கிறதா எடுத்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றீங்க, ஐன்ஸ்டீன் சொல்றீங்க, இதெல்லாம் வந்து நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் விட அதை நீங்க கோரிலேட் பண்ணி அதை ஒருங்கிணைச்சு சொல்றீங்க பாருங்க, அதுலதான் வந்து மனசுல நிக்கும் ஃபைனலா புரியும். சரிங்க. ஆமா ஆமா. அதான் ஃபைனலா அதை முடிக்கிறது வந்து சுத்தவெளி எப்படி வந்து பேரறிவாக ஒன்னொன்னு சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் இயங்குறத வச்சு நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எடுக்கலாம், அவ்வளவுதான். சரிங்க. ஓகே.
குரையா அது வாழ்வுளமுடன். குரையா சொல்லுங்க ஐயா. சசிகலாம்மா வாசிச்சதுல நல்லா இருந்ததுங்க நீங்க சொன்ன மாதிரி. அதாவது சுத்தவெளி, தண்ணீர்க்கம், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இறைத்துகள், காந்தம் இது எல்லாமே உள்ள கொண்டாந்துட்டாங்க. அது ரொம்ப சிறப்புங்க. இன்னும் அந்த காந்தத்த பிரபஞ்சத்துல அந்த சுழன்று கொண்டிருக்கிற அத்தனையும் எல்லா பருப்பொருளையும் தாங்கி கொண்டிருக்கிற பேராற்றலாக உள்ளதுங்கிற அந்த முக்கியமான இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வலியுறுத்தி அதுவும் ஒரு 1/2 நிமிஷம் சேர்த்தி கூட எடுத்துக்கிட்டா அது நல்லா இருக்கும். சயின்ஸினுடைய தாக்கம் அந்த காந்தத்தை பற்றிய அவங்களுடைய இது எந்த அளவுக்கு அது உணர்ந்திருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டு வருதுங்கிற அதுக்கும் ஒரு 1/2 நிமிஷம் சேர்த்து இது பண்ணலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. சரியா கரெக்ட் தான். இருக்குங்களா? சரிதான் சரிதான் சரிதான். ஏன்னா காந்தத்தை பத்தி தான் சயின்ஸ் ரொம்ப அதிகமா உணர முடியாம இருக்குது. எவ்வளவோ உணர்ந்திருக்குதுங்க. சப் ஆட்டோமிக் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து கூட காந்தத்தை இன்னும் ரொம்ப அது நுட்பமா போகுது இல்லைங்க ஐயா. ஐயா நம்ம சுத்தவெளி டாபிக்ல அதோட நம்ம மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியாம இதுக்குள்ளேயே இதனுடைய வேலைகள் மட்டும் என்னன்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுங்க ஐயா. ஆமாங்க. ஒரு 1/2 நிமிஷத்துல இது காந்தம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்த டாபிக் வரவங்களுக்கு அது அது இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி இருக்கும். ஜெயபாலையா சொல்லுவாரு பாருங்க, இறைத்துகளை தாண்டி நம்ம போக கூடாது. அதனால அந்த ஃபீல்டுலயே முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 தன்மைகள் அவங்க சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள், பண்புகள் இதுக்குள்ள என்னெல்லாம் சயின்ஸ்க்கு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருப்போங்க ஐயா. அதுக்கு கீழே நம்ம துகள்க்குன்னு வந்துட்டோம், சுழற்சி காந்தம்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அது இறை துகள் காந்தம்னு அடுத்தவங்களுடைய அதுக்கு அடுத்து நிறைய இருக்கு இல்லையா. ஆனா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே கொண்டாந்துட்டீங்க. அந்த குரையா சொன்ன மாதிரி அந்த இதுல கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. நிறைய அந்த சயின்டிஸ்டுங்க ரொம்ப முக்கியமா இருக்கிறவங்க மட்டும் சொல்லலாம். அதை குறைச்சு வேற இன்னும் சுத்தவெளி பத்தி இன்னும் கொஞ்சம் கூட அது டைம் இருந்ததுன்னா சேர்த்திக்கலாங்க. அது நீங்க இன்னும் இந்த நாட்டுக்காரர் அதெல்லாம் தேவையில்லை. சரிங்க. இந்த விஞ்ஞானி சொல்லியிருக்காருன்னா முடிஞ்சிருச்சு. அதாங்க அவங்க பேரும் தியரியும் சொன்னாவே போதும்ட்டு ஆக்சுவலா இன்னைக்கு நாடு வருஷம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலைங்கய்யா. பட் அதுல ஸ்லைட்ல மட்டும் போட்டுருந்தது. அது இருக்கட்டும். அது நிறைய இருக்கட்டும். நீங்க ஸ்லைடு அப்படியே இருந்தா கூட நீங்க சொல்றதை குறைச்சிக்கங்கன்னு சொல்றேன். ஸ்லைட்ல நிறைய இருந்தாலும் ஆமா நீங்க சொல்லும் போது 1-2 மட்டும் தொட்டுக்குங்க. ஸ்லைட வந்து மாத்த வேண்டாம். இனி ஸ்லைட்ல இவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு அது அவங்கவங்க படிச்சுக்கிறது தாங்க. ஆமா கடைசி வர நான் அது என்ன பண்ணேன்னா நீங்க சொல்ற மாதிரி 1-2 பேர் மட்டும் சொல்லி பொதுவா அப்படியே சொல்லி விட்டுட்டேங்கய்யா. அது மறுபடியும் நான் உட்காந்து எதை மட்டும் சொன்னா போதும்னு டிக் பண்ணி அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளவுதான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கங்க போதும். ஸ்லைட மாத்த வேண்டியது இல்ல. ஸ்லைடு அப்படியே இருக்குங்க. சரிங்கய்யா. நீங்க சொல்லும்போது இந்த 5 பேர்ல 2 பேரை சொல்லிக்கிங்க போதும். அவ்வளவுதான். ஸ்லைடு நீட்டா வந்திருக்காங்கய்யா. ஸ்லைடு அதுல ஒண்ணு பார்த்தேன், இந்த அப்படியே இந்த வந்து போற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எடுக்க வேண்டாமே நினைக்கிறேன் நான். எதுங்கய்யா? அந்த மெர்ஜாய் எல்லாம் வந்து அப்படியே போயிட்டு வர மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லைடு அது அந்த மாதிரி வந்து கான்ஃபரன்ஸுக்கு சரியா வராது. அப்படியே நெக்ஸ்ட் அந்த ஸ்லைடு வரணும். அப்படி அதனால லோட் ஆகுறது லேட் ஆகுதுங்கய்யா. அதான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். சொல்லிங்கய்யா அப்படியே ஸ்லைடா தனித்தனியா வர்ற மாதிரி போட சொல்லிடலாம். ஆமா அப்படியே அடுத்த ஸ்லைட் வரணும். அது பிரிஞ்சு ஒண்ணு போய் இன்னொன்னு வருது அந்த மாதிரிலாம் இல்லாம நெக்ஸ்ட் ஸ்லைட்னா அந்த ஸ்லைடு மட்டும் தான் வரணும். அது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் மாறிடும், கவனம் மாறும். இப்ப பிரேம் ஐயாவுக்கு பார்க்கும்போது ஏன் இப்படி சுத்துது கட்டமா வருது நான் யோசனை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்தது. சரிங்க. ஓகே. ஒண்ணு போயிட்டு இன்னொன்னு வர மாதிரி மேல அனிமேஷன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த லோடிங்க்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா அது ஒரு ப்ரோக்ராம் இல்லையா. ஸோ அதை எடுத்து லோடு பண்ணி அதை கொண்டு வரணும். கொஞ்சம் வீக்கா பாருங்க. என்னோட சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு. அது போட்டு அவரது கிளிக் பண்ணிட்டே இருந்தேன், ஹேங் ஆகி வெளியே போயிடுச்சு. சரி நாங்க 2 பேருமே கிருஷ்ணமூர்த்தி ஐயாட்ட தான் பண்ணணுங்க. ஐயாட்ட சொல்லி அந்த மாதிரி இல்லாம சிம்பிளா பண்ணிருங்க. அவ்வளவுதான். அனிமேஷனே வேண்டாம். ஐயா வந்து அந்த இது காமா யூஸ் பண்ணிருக்காரு. அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணி கொடுத்துருச்சு. அதனால அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்க. அது எப்படி நீங்க சொல்லணுமோ அவர்ட்ட ஒரு வாய்ஸ் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஐயா அதை கிளியர் பண்ணி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நாளை 10 மணிக்கு 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 10 ம
டிஜிட்டல் சொல்யூஷன் மாலை 6 to 7 நான் மறுபிறவி தந்த மகிழ்ச்சிங்கிற தலைப்புல பேசுறேன். அத்தனை பேரும் ஆஜராகி கேளுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரெடி பண்ணிட்டீங்களாங்கய்யா? என்னதுங்க? ரெடி பண்ணிட்டீங்களா? நிறைய தேடிக்கிட்டு இருந்தீங்களா? இந்நேரம் வரலையும் உட்காந்து ஹின்ஸ் எழுதிட்டு இருந்தேன். சாயந்தரம் பொத்தனூர்ல ஒரு கிளாஸுக்கு வாங்கினாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி தியாகராஜனையா, நீங்க அந்த இதெல்லாம் நம்ம டிக் அடிச்சு அமுச்சு விட்டீங்களா? எதுங்கய்யா? அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த நம்மளது நம்ம திருவான்மியூர் இதுல நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களா? ஆமாங்கய்யா. கோர்ஸ், பேசிக் கோர்ஸ். நாங்க 20 பேர் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்க. அதுல சார் கொஸ்டின்ஸ்ல இருக்குது, அசைன்மெண்ட் பேப்பர் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்களான்னு? நான் 2 சாப்டர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர். ஏதோ என் பையன்கிட்ட சொல்லி எல்லாம் டிக்கெட்டினா அவன் என்னமோ போட்டு அடிச்சு விட்டேன். ஜெயின் யூனிவர்சிட்டி அவன் தான் செஞ்சான். அது என்னமோ எனக்கு S+ல வந்து நிக்குது மார்க்கு. என்னை விட என் பையன் தான் தொடக்கு டிக்கெட் அடிச்சுட்டே போவேன். நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். தெரியாதே என்னை கேட்பையா? நான் அப்போதைக்கு சொல்லுவேன். அவன் ராம்குமார் தான் எல்லா வேலையும் செய்யறான். பார்ப்பங்க. அதுல பேசிக் கோர்ஸோ அதுல என்னமோ 2ஆம் தேதி நவம்பர் 2ஆம் தேதி மெட்ராஸ் வர சொல்லி இருக்கிறாங்க. வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கோர்ஸுக்கு எப்படி சர்டிபிகேட் தரணும்னு பாருங்கன்னா, சரி நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ட்டு இருக்கிறேங்க மெட்ராஸுக்கு. சரிங்க. சரிங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லாம் மறக்காம 6 to 7 ஆனப்பட சேனப்பட குதிரைப்படையோட எல்லாம் வந்துருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக வளமுடன்.